ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் மத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं यदास्मय भट्टनाथ भक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதே ராதேர்ஹி சித்தௌஷதம் கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகா நிலக சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் சமர்களும் குறுககில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அஃது உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா करचरण सरोजे कांतिमन नेत्रमीरी श्रममुषि भुजवीची व्याकुले अगाध मार्गे हरिसरसि विघाय आपीय तेजौ जलौघम भवमरु परिखिन्नः खेदमध्य त्यजामि श्री कुलशेखर आழ்வார் मुकुंद मालाல ரொம்ப அழகா ஈஸியான ஒரு வழியை சொல்றார். திருவிதாங்கூருடைய ராஜா தான் குலசேகர ஆழ்வார்.
சேரநாடு கேரள தேசம் முழுக்க ஆண்ட ஒரு ராஜா குலசேகர ஆழ்வார். சரியா ஒரு காலத்துல கேரளா தமிழ்நாடு எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. சம்சார தாபம் தகிக்கிறது ஒன்னும் புரியறதில்லை, தெளிவா தெரியல. எந்த ரீதியில பயணம் பயணின்னு இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியல. இந்த கடல்ல கப்பல்ல போனோம்னா ஒன்னும் தெரியாது, எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம் கண்டே பிடிக்க முடியாது. அதுவும் ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது, ஃபிளைட்லயும் தெரியாது. ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஜட்ஜ் பண்ற ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இந்த சம்சார சாகரம் ஒரு தெளிவில்லாம இருக்கு. இதுல எப்ப பார்த்தாலும் மனசுல ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு குழப்பம் இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. இத போக்கணும். அப்படியே வெயில் தகிக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல குளம் இருக்கு, நல்ல ஜலம் இருக்குன்னா அதுல இறங்கி குளிச்சு அப்பாடா அப்படின்னு தாபத்தை விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சம்சார தாபத்தை விடுறதுக்கான வழியை சொல்றார். அழகா ஹரி அப்படின்னு ஒரு குளம் இருக்கான். அந்த ஹரின்ற குளத்துல அழகான தாமரைகள்லாம் இருக்கா, அழகான மீன்கள்லாம் இருக்கா. நன்னா குடிச்சோம் அப்படின்னா தாபம் எல்லாம் விட்டு போயிடுமா. கரச்சரண சரோஜே, கர சரணம் கைகள் கால்களே தாமரையா இருக்காம். கர சரண சரோஜே காந்தி மண்ணேத்திர மீனே, பகவானுடைய நேத்திரங்களே அல்ல மீன்களா இருக்கா. கர சரண சரோஜே காந்திமன் நேத்திர மீனே ஸ்ரமமுஷி புஜவீச்சி வியாக்குலே அகாத மார்க்கே. ஆச்சரியமா அந்த பகவானுடைய புஜங்களே அலைகளா அப்படி இருக்கா, எல்லா சிரமங்களையும் அழிக்கும்படியா இருக்கான், நல்ல ஆழமா இருக்கான். சமமுஷி புஜவீச்சி வியாக்குலே அகாத மார்கே ஹரிசரசி விகாய ஆபீய தேஜோ ஜலௌகம். இந்த ஹரின்ற தடாகத்துல அவனுடைய சௌந்தரியத்தை, அவனுடைய தேஜஸ் அழகா அள்ளி குடிச்சேன். ஹரி சரசி விகாய ஆபீய தேஜோ ஜலௌகம் பவமரு பரிக்கிண்ணக கேதம் அத்ய சேஷாமி. விட்டுட்டேன் நான். குலசேகர ஆழ்வார் சொல்றார், ஹரின்ற தடாகத்துல முங்கி முங்கி எழுந்துக்கோங்க. முங்கி முங்கி எழுந்துக்கணும் அப்படின்னா நம்ம பிரத்யக்ஷத்துல பார்த்தாதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஒரு பேத புத்தி இருக்கு. பாகவதம் சொல்றது, பெரியவாள்லாம் சொல்றா, கோவில் இருக்கிற மூர்த்திய சிலைன்னு நினைக்காதே, அது பிரம்மம்னு நம்புன்ற. நமக்கு இன்னும் அது வரல, அதான் பிரச்சனையே. பகவான பிரத்யட்சமா பார்த்திருக்கா அப்படின்னு யாராவது கேட்டா இல்லேன்னு வருது. பத்மநாபர் டெய்லி பார்த்துட்டு இருக்கா, அப்ப பார்க்கலையோ? சீயிங் இஸ் பிலீவிங் தானே, கண்ணால பார்த்துன்னு தானே இருக்கு, சந்தேகம் இல்லை. அப்ப பத்மநாபஇடத்துல குறையில்லை, பாசுரம் சொன்ன ஆழ்வார்கிட்ட குறையில்லை, சுவாதி திருநாள் கிட்ட குறையில்லை, சொல்லிட்டு இருக்க எங்ககிட்டயும் குறையில்லை. கேட்கிறவா கிட்ட குறைன்னு சொல்ல மாட்டேன், அனுபவத்துல கொண்டு வராத குறை, அவ்வளவுதான். கேட்கறது குறைன்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் நாளைக்கு வரல நான் பண்ணுவேன். அது பிரம்மம்னு பூரணமா நம்பணும், பிரம்மம்னு பூரணமா நம்பணும். விவேகானந்தருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. ஒரு ராஜாவை பார்க்கிறார். அவர் இந்த ராஜாவுக்கு நாஸ்திகம், அதெல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ராஜா கிட்ட, ராஜாவோட அரண்மனைக்கு விவேகானந்தர் போறார், அவர்தான் கூட்டிட்டு போறார். விவேகானந்தர் பார்க்க நிறைய போட்டோஸ் மாட்டி வச்சிருக்கு. ராஜா கிட்ட கேட்கிறார், இது யார் அப்படின்னார். உடனே சொல்றாரு, என்னோட அப்பா அப்படின்னா சொல்றாரு. இல்ல அது போட்டோ, உங்க அப்பா இல்ல அப்படின்ட்டு. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு, எங்க அப்பா எனக்கு தெரியாத போட்டோல மாட்டி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். விவேகானந்தர் இல்ல இல்ல அது வெறும் போட்டோ தான், அது உங்க அப்பா இல்ல, அது எப்படி சொல்றேன் அப்படின்னா. அவர் உடனே விவேகானந்தர் கேட்டா, அது எப்படி நீ கல்லுன்னு சொல்றேன், அந்த மாதிரி போட்டோன்னு நான் சொல்றேன்னு. அது கல்லு நீ சொல்ற இல்லையா, அது தெய்வம் நீ பார்க்கல, நான் போட்டோவா பாக்குறேன், உனக்கு அது அப்பாவா தெரியுது, அவ்வளவுதானே. அப்ப நான் போட்டோவா பாக்குறேன், உனக்கு அப்பா எப்படி தெரியுதுன்னா நீ பார்த்திருக்காய், நீ அனுபவிச்சிருக்காய், நீ நம்பறாய், போட்டோ எடுத்து வச்சிருக்காய், அதுவும் அப்பா.
நான் பார்க்கல, நான் அனுபவிக்கல, என்ன பொறுத்த போட்டோ அவ்வளவுதான். யாரோ ஒரு வயசானவர் அவ்வளவுதானே. அப்ப அது சரின்னா இது சரி, இது சரின்னா அது சரின்னு ராஜா காலில் விழுந்துட்டான், தெய்வம் தான் விட்டுட்டான். பெரியவாளுடைய வியாக்கியானம் அப்படி இருக்கு. ஆச்சரியம். நம்ம இன்னும் அந்த புத்தி நன்னா வரணும். நான் தெய்வத்தை பார்த்திருக்கேன் அடிச்சு சொல்லணும். நான் பகவான பார்த்திருக்கேனா இல்ல பார்க்கணும் அப்படின்னா போச்சு. பத்மநாபருக்கு வந்து எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு அர்த்தம். டெய்லி ஷார்ட்டா போய் பார்த்துட்டு எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு ஏதோ நானும் 3 வாசல்ல நின்னேன், 3 வாசல் வழியா பார்த்தேன், ஏதோ ஒன்று கருப்பா இருக்கு, விளக்கேற்றி வச்சிருக்கார், ஒரு போத்தி இருக்கார், வெள்ள 4 பேர் நிக்கிறா, தாழ இறங்கட்டோம்னு சொல்றா, இறங்கி வந்துட்டோம், அவ்வளவுதான். ஏறவே இல்லை, அதுக்குள்ள இறங்கி வச்சு. இது பிரம்மம், இது பிரம்மம். இதெல்லாம் ஒரு அபச்சாரம்னு பெரியவா சொல்றா. ரொம்ப அழகா சொல்றா. பாகவதால குருவை சாதாரண மனுஷா நினைக்கிறது, கோவில் இருக்க அர்ச்சாவதார மூர்த்திகளை கல்லுன்னு நினைக்கிறது, உத்தமமான தீர்த்தங்களை வெறுமை தண்ணிதான் நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு பேத புத்தி அப்படின்னு. குருவாயூரப்பன்னா பிரத்யக்ஷ குருவாயூரப்பன் தான், அது வெறும் சிலை இல்லை. இப்ப நாஸ்திகனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லையே. அவன் உள்ள வராம சொல்றான், நம்ம உள்ள வந்துட்டு சொல்றான், அவ்வளவுதான். அவன் உள்ள வராம சொல்லிட்டு இருக்கான், ஒருவர்த்த நல்லதுன்னு உள்ள வரவே இல்லை. நம்ம உள்ள வந்துட்டு பார்த்துட்டு நேர சொல்லல, செய்கையினாலே காமிச்சுட்டு இருக்கோம். அது இன்னும் மோசம். அவனால் வாயால மட்டும்தான் சொல்றான். அப்ப ஹரி சரசி டெய்லி பத்மநாப பிரம்மத்தை பார்க்கல், பிரம்மத்தை பார்க்கல், பிரம்மத்தை தான் பார்த்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதம் சொல்ற புருஷ சுக்த மந்திரம் உள்ள பிரம்மம். அதனாலதான் டெய்லி அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது, அதனாலதானே அலங்காரம், அதனாலதானே ஆரத்தி. வெறுமை ஒரு சிலைக்கு ஆரத்தி காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது ஒண்ணுமே பண்ணாதுன்னு அதுக்கு எதுக்கு அபிஷேகம் பண்ணணும்? அதனால பிரயோஜனம் இல்லை. அது பிரம்மம் இல்லைன்னா எதுக்கு அலங்காரம்? அதுக்கு எதுக்கு அவ்வளவு பூ? அது எதுக்கு டெய்லி உட்காந்து அம்ச நிவேதனம் எல்லாம் என்னத்துக்கு? கன்னி மாங்காய் அரவண பாயசம் எல்லாம் என்னத்துக்கு? மேனி பாயசம் அவசியம் இல்லையே. பிரம்மமா இருக்கிறதுனாலே ஸ்வீகரிக்கிறதுனாலே தான் அதுக்கு எல்லாம், இல்லாட்டி அவசியம் இல்லையே. குருவாயூர்ல நாராயணி சப்தாக நடக்கிறது அப்படின்னா குருவாயூரப்பன் கேட்கலாம் தான் நடக்கிறது. குருவாயூரப்பனுக்காக தானே நாராயணியம், அங்கே சுத்தி இருக்க மனுஷாளுக்காக நாராயணியம் இல்லை. பத்மநாபர் கோயில பாகவதம் வாசிக்கிறான், மற்ற மனுஷா கேட்கறதுக்காக இல்ல, பத்மநாபனும் திருவம்பாடி கிருஷ்ணனும் கேட்கறதுக்காக தானே. அப்ப முதல்ல கோவில் இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தி பிரத்யக்ஷ பிரம்மம், பிரத்யக்ஷ பிரம்மம், பிரத்யக்ஷ பிரம்மம். பிரத்யக்ஷமா இருந்ததுனால தானே ஆழ்வார்கள் பிரம்மம்னு பாடியிருக்கா. பிரம்மம் ஒக்கட்டே, பிரம்மம் ஒக்கட்டே, பரபிரம்மம் ஒக்கட்டே. ரொம்ப அழகா அன்னமையா சொல்ற, திருப்பதி பெருமாளை பார்த்து சொல்றது பிரம்மம் தான், பிரம்மம் தான், பிரம்மம் தான் அப்படின்னு. முதல்ல அது பிரம்மம்னு நம்பிக்கை வந்தாதான் அதனுடைய ஸ்வரூபம் ஸ்வபாவம் நமக்கு புரியும். துருவனுக்கு வர்ணிக்கிறார் நாரதர், பிரம்மம் இப்படிலாம் இருக்கடா குழந்தை, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜபின்னுட்டார். அவன் அவர் சொன்ன வர்ணனைய பிரம்மம்னு நம்பினதுனாலே தான் பிரம்மத்தை பார்த்தான். இவர் ஏதோ ஒரு தோன்றலை வர்ணிக்கிறார். அவர் சும்மா கற்பனையில கட்டுக்கதை கற்றார் நினைச்சிருந்தான்னா 5 மாசத்துல குழந்தை பார்த்திருக்க மாட்டான். இது பிரம்மம்னு நம்பினான். பாகவதம் வெறும் ஸ்லோகம் இல்ல, பிரம்ம சப்தம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யசூரயக. இது பிரம்ம விஷயம்னு நம்பினான். அந்த 18 ஸ்லோகமும் பிரம்ம சப்தம், பிரம்ம சப்தம், பிரம்ம சப்தம். அப்படி ஓன்ற பிரணவம் பிரம்மத்தை குறிக்குமோ அதுபோல 18,000 ஸ்லோகங்களும் அதில் இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் பிரம்மத்தை தான் குறிச்சுருக்கு. பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கு. பரீட்சத்தை நம்பினதுனாலே தான் 7 நாள்ல மோட்ச பரீட்சத்தை விட்டுடுவோம், துருவனையும் விட்டுடுவோம். இந்த துந்துக்காரின்னு ஒரு பேய் இருந்தது, அது நம்பித்தே. அது ஒண்ணுமே தெரியாது, மறந்து கூட உபன்யாசம் கேட்டவன் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உபன்யாசம், ஒரே ஒரு தடவை உபன்யாசம் கேட்டான், ஒரே ஒரு பாகவதம் கேட்டான், ஒரே ஒரு மோட்சம் அடைஞ்சான். ஒரே ஒரு தடவை, அவ்வளவுதான். வேற ஆப்ஷனே இல்லை அவனுக்கு. நிஜமா அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் வச்சுக்கோங்களேன். தக்ஷணாத் தற்கால் மாதிரி புக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான். அப்ப அந்த பேய் நம்பித்து இல்லையா, தெய்வம் எங்க போய் பார்க்க முடியும் சொல்லுங்க? ஒன்றும் பார்க்க முடியாது. அப்ப கோவில்ல நாம் பார்க்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தி, அர்ச்சிக்கும்படியான அவதார மூர்த்தி, அதுக்கு பேர் தான் அர்ச்சாவதார மூர்த்தின்னு பேர். அப்ப அது பிரம்மம் அப்படின்னு பூரணமா ஒத்துக்கணும். அது 1% கூட குறையப்படாது. ரொனால்ட் டிக்சன் அப்படின்னு ஒரு ஃபாரினர் இருந்தார்.
அவர் பாரத பூமிக்கு வந்து கிருஷ்ண பிரேமின்னு தன் பேரை மாத்தி விட்டார். அவருடைய ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா சொப்பனத்துல கிருஷ்ணன் வாய் முழுக்க அப்படி எறும்பு கடிச்சுருக்கு. கிருஷ்ணன் அலறி அடிச்சுட்டு எழுந்தார். என்னடா ஆச்சு, ஏன் கிருஷ்ணனுடைய வாயை எறும்பு கடிக்கிறது, ஒன்னும் புரியலேன்னு ஓடி போய் பார்த்தா இவர் பூஜை பண்ற மூர்த்திக்கு அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒழுங்கா வாய் பக்கம் தொடைக்கல, தேன் நிவேதனம் பண்ணது. தேன் ஓரத்துல ஒட்டிட்டு இருந்து அதை எறும்பு வந்து மொச்சின்னு இருந்தது. சொப்பனத்துல வந்து கிருஷ்ணன் என் வாயை எறும்பு மொச்சிருக்குன்னு காட்டி கொடுத்துட்டான். கதறினார். எறும்புக்கு தேங்க்ஸ் சொன்னார், இது பிரம்மம் எனக்கு காட்டி கொடுத்துட்டேன்னு. ஏதோ அர்ச்சாவதார மூர்த்தி பக்தியோட தான் பண்ணார். பட் இருந்தாலும் அப்ப இது பூரணமான பிரம்மம். உங்க காலத்துல நீங்க ஒரு குட்டி கிருஷ்ணன் வச்சுக்கலாம், பிரம்மம். சாலக்கிராம மூர்த்தி பிரத்யக்ஷ பிரம்மம். ஒரு சித்திரம் இருக்குன்னா பிரத்யக்ஷ பிரம்மம். லத்தீப் ஷா முஸ்லீம் அவர் வச்சுட்டு இருந்த சித்திரத்தை பிரத்யக்ஷ பிரம்மம்னு நம்பினார். அவர்கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்றா, இது சித்திரம், இது ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிற சித்திரம்ன்ற முஸ்லீம்காரெல்லாம் வந்து மதத்துக்காரெல்லாம். இவர் சொல்றாரு இல்லைன்றார். அப்ப அவ ஆர்கியூ பண்றா, இது சத்தியம்னா இந்த ஸ்திரீ கையில தாம்பூலத்தை வச்சுட்டு இருக்கா, அந்த புருஷன் வாங்குற மாதிரி கை நீட்டான், இது நிஜமாவே சத்தியமா இருந்தா உயிருள்ளதா இருந்தா அவ ரெண்டு பேரும் உயிருள்ளவர்கள் அப்படின்னா இந்த ஸ்திரீ கொடுக்கிற தாம்பூலத்தை வாங்கி அந்த கிருஷ்ணன் நீ சொல்றியா வாயில போட்டுக்கிறோம்னுட்டா சொல்லிட்டா. இவர் கண்ணை மூடிண்டார். கிருஷ்ணா அவளுக்கு உன்னுடைய பலத்தை காட்டுந்தார். அடுத்த க்ஷணம் அந்த இடமே பிருந்தாவனமா மாறித்து ராதிகா பிரத்யட்சமாக தெரிஞ்சா தாம்பூலத்தை கொடுத்தா கிருஷ்ணன் வாங்கிட்டா வாயில போட்டு அடுத்த க்ஷணம் எல்லாம் மாறி போயிடும். திரும்பியும் பார்த்தா சித்திரம் தான். ஒரு விஷயம் யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் சித்திரத்தை பார்த்தா ராதிகா கையில தாம்பூலம் இல்லை, கிருஷ்ணன் வாயில இருந்தது. சத்தியமாக நடந்தது லத்தீப் ஷா. அப்ப அந்த பிரம்ம உபாசனை. அப்ப இனிமேல் பத்மநாபரை பார்த்தேன் பிரம்மத்தை பார்க்கிறேன், நான் பிரம்மத்தை பார்த்துட்டு வந்தேன், ஸ்வயம் பிரம்மம். அதுல துளி கூட சந்தேகமே வரப்படாது. அது உடுப்பி கிருஷ்ணனோ குருவாயூரப்பனோ ஸ்ரீரங்கநாதனோ அனந்த பத்மநாப சுவாமியோ வராக சுவாமியோ நரசிம்ம மூர்த்தியோ பிரத்யக்ஷ பிரம்மம். நமக்காக பிரம்மம் தன்னுடைய பலத்தை பூரணமா காட்டாம குழந்த மாதிரி தேமேன்னு இருக்கு. அதுக்கு சக்தி இல்லாம இல்லை, நம்மாலே தாங்க முடியாதுன்னு ஒளிச்சு வச்சுட்டு இருக்கு. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சமயத்துல ஏபிசிடியை தான் சொல்லி கொடுப்போம், இல்லாட்டி ஏதான பாசுரமோ ஸ்லோகமோ சொல்லி கொடுப்போம், இல்லாட்டி ஏதான ரைம் சொல்லி கொடுப்போம். அது மறந்து போயிடும். இல்லாட்டி அதை சொல்ல வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், எனக்கு தெரியலையே ரெயின் ரெயின் அப்புறம் என்ன அப்படின்னு. நமக்கு தெரியும், ஆனா அதை சொல்ல வைக்கிறதுக்காக நம்ம தெரியாத மாதிரி இருப்போம். ஐயோ பாட்டிக்கு இது கூட தெரியல, நான் சொல்றேன்னு சொல்லும். பாட்டிக்கு தெரியாம இல்ல இல்ல, அது சொல்ல வைக்கிறதுக்காக தான் தன்னுடைய தகுதியை குறைச்சிக்கிறா போலே பிரம்மமானது நம்ம தாங்கும்படியா தாங்க மாட்டோன்றதுனால தன்னை வெளிக்காட்டாம இருக்கு. யார் பூரணமா பக்தி பண்ணி பிரார்த்திக்கிறாளோ அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காட்டி கொடுக்க. பிரத்யக்ஷ பிரம்மமா இருந்ததுனால தானே சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாதனுடைய சிலாரூபத்தோட ஐக்கியமானார். பிரத்யக்ஷமா பிரம்மமா இருக்கிறதுனால தானே ஆண்டாள் ரங்கநாதனோட ஐக்கியமான சரித்திரத்தில் இருக்கே. பிரத்யக்ஷ பிரம்மன்றதுனால தானே துவாரகாதீசன் மூர்த்தியோட மீரா மாதா ஐக்கியமான. அப்ப பிரத்யக்ஷ பிரம்மம் இல்லைன்னா எப்படி ஒரு கல்லுக்குள்ள ஒரு ஆள் நுழைய முடியுமா, ஒரு சிலைக்குள்ள ஆள் நுழைய முடியுமா, கிடையாது. அப்ப இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரம்மம் அப்படின்னு தீர்மானமா இருக்கு. அதனால நீங்க எல்லாம் பகவானை பார்த்திருக்கு, சரியா? பார்க்கலையேன்னு வேண்டாம், நன்னா கண் கொண்டு பார்த்திருக்கேன். பத்மநாபனுடைய பல இதை பார்த்திருக்கேன். நான் எல்லாம் கூட இந்த தங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திருக்கேன். நீங்களாம் தங்கம் வரதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கேன், தங்க பத்மநாபனையும் பார்த்திருக்கேன், சரியா? அப்புறம் என்னெல்லாம் காட்டப்படுறது அவருக்கு தான் வெளிச்சம் இன்னும் போக போக. அப்ப பிரத்யக்ஷமா பிரம்மத்தை பார்த்துட்டே இருக்கு. அதனாலதான் ஜென்மா ஓடின்னு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா இல்ல. அது பிரம்ம சத்தியம். சங்கர சொன்ன பிரம்ம சத்தியம் நம்புகோ, அது நிச்சயமா காப்பாற்றும். அதுன்னு சொல்றேன்னா புரியறதுக்காக அவன் காப்பாற்றுவான். அதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எங்கேயுமே அதுன்ற வார்த்தையே வர. அவன் 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 தான் சொல்லுவார். ரங்கநாதன் இருக்கான், வரதன் இருக்கான், பத்மநாபர் இருக்கார், அப்படித்தானே பேசுறார் சுவாதி திருநாள். ஒரு அச்சேதன வஸ்து வந்தா அதுன்னு தானே சொல்லணும். ஸ்ரீலிங்கம் இல்ல புல்லிங்கம் இல்ல அப்படின்னு நபும்சகலிங்கத்தை சொல்லணும், இல்ல அதுவும் இல்ல, ஏதோ ஒரு சொல்லணும். இல்ல அச்சேதனமா அச்சேதனமா சொல்ல மாட்டேன். ஹே பத்மநாபா, ஹே முராரே, ஹே துரிதஹர,
அப்ப அது பிரத்யக்ஷ பிரம்மம்ன்ற பாவத்துல சொன்னது, பாவிச்சுண்டு சொன்னது, அனுபவிச்சுண்டு சொன்னது. முதல்ல அது பிரம்மம் அப்படின்னு பூரணமா நம்பணும். அந்த நன்னா மனசுல வாங்கி வச்சுக்கணும். நான் பார்க்கறது பிரம்மம், அந்த பிரம்மம் தான் எனக்குள்ள அந்தர்யாமியா இருக்கு. அந்த பிரம்மம் தான், அந்த அர்ச்சாவதார பிரம்மம் தான் ராமனாக கிருஷ்ணனாக எல்லாம் வந்தது. அந்த அர்ச்சாவதார பிரம்மம் தான் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கார். அந்த அர்ச்சாவதார பிரம்மம் தான் வைகுண்டத்திலே ஸ்ரீமன் நாராயணனா இருக்கார். இது தீர்மானம். நமக்கு தான் அப்படி வர்றது. நாமதேவருக்கெல்லாம் பாண்டவனை பார்த்து முட்டிட்டு அழறார், நீ வா சாப்பிடுன்றார். கல்லுன்னு தோணிந்த சாப்பிடுன்னு கூப்பிட்டுருக்க மாட்டாரே. கல்லுன்னு தோண, இது பிரத்யக்ஷம் தோணினதுனால பிரத்யக்ஷமா காட்டி பிரத்யக்ஷம் அப்படியே அந்த பாவத்தை மாத்தி பாருங்க. பிரத்யக்ஷமா என்னன்னு புரியும். அந்த பாவத்துல தான் இது அடுத்த லெவல் தான். அப்ப இந்த பாவம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம் அப்படின்னு ஜோர மனசுல வாங்கி வச்சுட்டோம். ஆச்சரியமா வாங்கி வச்சுட்டோம்னா நிறைய விஷயங்கள் கட 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 கடன்னு தெளிவா தெரியும். நல்லா தெளிவா தெரியும், ஜோரா புரிஞ்சிடும். பிளாஸ்டிக் ரோஜா பூ இருக்கு, அவட போய் பிளாஸ்டிக் என்ன விலைன்னா கேட்கறது, இந்த ரோஜா பூ என்ன விலைன்னு தானே கேட்கறது. பிளாஸ்டிக் பூ தான், அதுல மனம் இல்லை, குணம் இல்லை, அது போல ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அவ்வளவுதான். இந்த பிளாஸ்டிக் என்னப்பா விலைன்னா கேட்கறது, இந்த 4 பிளாஸ்டிக் எத்தனை விலைன்னு கேட்டா உன்ன பைத்தியம் உங்களுக்கு. 4 பிளாஸ்டிக் ரோஜா என்ன விலைன்னு கேட்டா கூட பதில் சொல்லுவான். அப்ப ஒரு பிளாஸ்டிக்ல இருக்க ரோஜாவுக்கு அது ரோஜான்னு ஒரு குணம் வந்துடுறதானோ. பிளாஸ்டிக் தானே, வெறுமே பிளாஸ்டிக் தானே இருக்கு, குணம் இல்லை, மனம் இல்லை, ஸ்வரூபம் இல்லை, சுபாவம் இல்லை, ஒன்றும் இல்லை. ரோஜா போல ஒரு ஈ அடிச்சாங்க காப்பி. பிளாஸ்டிக் பூ கூட விட்டுருவோம், பேப்பர்ல ரோஜா படம் வரைஞ்சிருக்கு, இது என்ன அப்படின்னா இது பேப்பர், இது வரைஞ்சிருக்குன்னா இது ரோஜா படம் அப்படின்றது இல்லையா. அப்ப ரோஜான்றது அந்த ரூபத்துக்கு வந்துருதா. அப்ப அது போல பிரம்மம் ரோஜாவுக்கே வந்துடும் அப்படின்னா பிரம்மத்துக்கு வராதா? ரோஜாவுக்கே ஒரு ஸ்வரூபத்தினால ஒரு குணம் வந்துடும் அப்படின்னா அப்ப பிரம்மத்துக்கு வராதா? அதனாலதான் பிரம்ம சத்தியம். அதனாலே நீங்க பிரம்மத்தை பார்த்துருக்கீள், ஆயுசு முழுக்க பார்க்க தான் போகுது, சந்தேகமே வேண்டாம். இனிமேல் யாராவது பகவானை பார்த்திருக்கலான்னு கேட்டா மண்டைய நன்மை இப்படி ஆட்டக்கூடாது. பார்த்துட்டு இருக்கேன், டெய்லி பார்க்கிறேன். எங்க பார்க்கறேன்னா கோவில்ல பார்க்கிறேன். அது சிலை அப்படின்னா இல்ல, சிலை இல்ல, சத்தியம், அவ்வளவுதான் சத்தியம். அதுக்கு மேல வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாராஜா சுவாதி திருநாள் நல்ல அனுபவம். பிரத்யக்ஷ பிரம்மமா பார்த்ததாலும் இவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. ஒரு கல்லை வச்சுட்டு எவ்வளவு தூரம் நீங்க விஷயம் சொல்ல முடியும் சொல்லுங்க. இல்லாட்டி ஒரு மரத்தை வச்சுட்டு எவ்வளவு தூரம் நீங்க பேச முடியும்? 100 ஸ்லோகம்லாம் சொல்ல முடியுமா? வர்ணிச்சு பிரத்யக்ஷமா இருக்கிறதுனாலதான் சொல்ற. தினமனுபத யுக்மம் பாவயேதே முராரே குலிஷபர முக்கியைச்சின்ஹிதே சாரு சின்ஹைஹி நகமணி விது தீப்த்யா தஸ்த யோகீந்திர சேதோ கததிமிர சமூகம் பாதலாம்போஜ சோபம். இப்ப இந்த ஸ்லோகம் சொல்லும் போதே வித்தியாசம் தெரிகிறதோ. பிரத்யக்ஷ பிரம்மம்னு நினைச்ச உடனே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தானா புரியும். ஆமா, கற்பனையா சொல்லல, டெய்லி நான் இது நினைக்கிறேன். தினமனு பதயுக்மம் பாவையே தேமுராரி. அழகான உன்னுடைய பதயுக்மத்தை டெய்லி நான் பாவிக்கிறேன்பா. வஜ்ராயுதம், மீன், தாமரை போன்ற ரேகைகள்னால அடையாளம் பண்ண பெற்ற பதயுக்மம். நகமணி விதுதீப்தியா துவஸ்த யோகீந்திர சேது. அழகான சந்திரன் போல ஒளி வீசக்கூடிய நகமணிகள்னால அலங்காரம் பண்ண பெற்ற சரண கமலங்கள். எப்பேற்பட்ட கண்கள் அப்படின்னா ஞானிகளுடைய கததிமிர சமூகம், ஞானிகளுடைய அஜ்ஞான இருள் கூட்டத்தை அழிக்கும்படியான பாடலாம்போஜ சோபம், சிவந்த செந்தாமரை பாதங்களை தினமனு பதயுக்மம் பாவையே தே முராரே. முரண அழிச்சவனே, உன்னுடைய அப்படியதான திருமடிகளை நான் தியானம் பண்றேன். நமக்குள்ளேயே நிறைய முரண்லாம் உண்டு இல்லையா? முராரே அப்படின்னு சொல்லும் பொழுது தானாகவே அந்த முரன்ற அகம்பாவத்தெல்லாம் அழிச்சு எம்பெருமான் தன்னுடையதான சக்தியை காட்டி கொடுப்பா. சந்தேகமே வேண்டாம்.
அப்ப அந்த பாத யுக்மம் சத்தியம், அஜ்ஞான இருட்ட நாசம் பண்ணிடுறதாம். அபாடான் கததிமிர சமூகம். பல கோடி ஜென்மாவா உள்ள அப்படியே ரொப்பி வச்சிருக்கோம். இருட்டு 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 இருட்டு. இருட்டிலேயே சில இடங்கள் கொஞ்சம் வியாபாரமா இருக்கும், சில இடங்கள் ரொம்ப டார்க் இருட்டா இருக்கும், ரொம்ப இருட்டா இருக்கும், ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி அத்தனை இருட்டு நமக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ள நிறைய இருட்டு உட்கார்ந்து இருக்கு. அஜ்ஞானம், விபரீத ஜானம், இந்த மாதிரி நிறைய இருட்டு இருக்கு. காமம், குரோதம், லோபம், அஜ்ஞானத்தை மறைக்கக்கூடிய எல்லாமே இருட்டுதான். இந்த இருட்டெல்லாம் அழிக்கும்படியான நகக்கண்களுடைய பத்மநாபா, உன்னுடைய செந்தாமரை பாதங்களை எப்பொழுதும் அடியேன் ஸ்மரிக்கிறேன். யதுதித ஜலதாரா பாவனி ஜன்ஹு கன்யா புரிவிதபி மகாத்மா யாம் பிபர்தி ஸ்வமூர்த்னாம் புஜகசயன தத்தே மஞ்சு மஞ்சீரயுக்தம் முகுரபி ஹிருதி சேவே பாத பத்மம் மனோக்யம். அப்பா, எந்த உன்னுடைய திருவடியில உற்பத்தியான கங்கை பரம பவித்திரமா எல்லாத்தையும் பாவனமாக்குறாளோ, அது பாவனமானதுன்னு லோகத்தை நிரூபணம் பண்றதுக்காக எதை சிவபெருமான் தன் தலையிலையும் தரிக்கிறாரோ, அப்பேற்பட்டதான அழகான உன்னுடைய நூபுரங்கள்னால அலங்காரம் பண்ணப்பெற்றதான அந்த திருவடிகளை நான் அழகா தியானம் பண்றேன்பா. இந்த நூபுரம் அத்தனை அழகா பகவான் காலை இறுக்கி பிடிச்சுருக்கா. அவனே கழட்டினால் ஒழிய கழட்ட முடியல. அந்த மாதிரி நம்ம மனசை கொண்டு பகவான் காலில் சலங்கையா நூபுரமா கட்டி விட்டுடும். அப்ப அப்பாடான் இருக்கு. அவன் ஓடும்போது அவன் காலிலேயே குதிச்சுருக்கு. அப்படி நம்ம மனசு குதிச்சுட்டானே இருக்கு. அவன் காலோட கட்டி போட்டுட்டோம்னா அவன் எங்க வேணா ஓடட்டமே, இதுவும் கூட ஓடிண்டே இருக்கட்டமே. கோபிகள் அப்படித்தானே மனசை கட்டி போட்டுட்டா கிருஷ்ணனுடைய பாத கமலத்துல. அதனாலதான் ஆத்துல உட்கார்ந்து வேணுகானம் எப்படின்னு பாடுறான். நேரடியா காட்டுக்குள்ள போய் கிருஷ்ணன் வேணுகானம் பண்ற அழக நேர உட்காந்து பார்த்து பாடல. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கோபிகைகள் அதோ பாரு எப்படி பாட்டு பாடுறான், வேணுகானம் பண்றான் பாருன்னு வேணு கீதம் வர்ணனம் முழுக்கவே இவா ஸ்ரீகள்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாள். அந்த மாதிரி ஆத்துல திண்ணையில கொல்லையில உட்காந்து ஆத்து வேலை பண்ணிட்டு பாடின அந்த வேணுகீனம் எல்லாமே அங்க உட்காந்து அனுபவிக்கிறார். ஒரு சொல்ற பாரு காலை எப்படி மடக்கி வச்சுட்டு இருக்கான் பாரு, அந்த மாடுகள்லாம் பாரு எழுது சித்திரங்கள் போல இருக்கு பாரு, மான்கள்லாம் பாரு அப்படியே மருண்ட மான்கணங்கள்லாம் அப்படி நிக்கிறது பாரு, மாடுகள்லாம் மேய்ந்த புல் பாதி கீழே வழிய பாதி உள்ள போக மேயறது பாரு, மரங்கள் நின்று தாழும் இறங்கும் கைகூப்பும், மரங்கள்லாம் கீழே இறங்கிறது பேரு, தேவலோகத்தை போற ஸ்திரீகள்லாம் கைகள்ல இருந்து பூக்கள் கீழே விழுறது பாரு. இவன் அங்கே பிருந்தாவன காட்டுல போய் பார்க்கவே இல்லை. இவன் ஆத்திர உட்கார்ந்து இருக்கா, திவ்யமான ஞானத்தினாலே பார்த்து பாடுறான். அதுதான் ஆச்சரியம். கோபிகள் அறிவில்லை அறிவில்லை அறிவில்லைன்ற, ஆனா கிருஷ்ண அறிவு மட்டும் பூரணமா இருக்கவன். கிருஷ்ண அறிவுல ஒரு துளி கூட பங்கமே இல்லை வாழுது. நமக்கு மற்ற எல்லா அறிவும் பூரணமா இருக்கு. கூகுள் வேற வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு விட்டோம். எல்லாம் நிறைய நாலேஜ் கேதர் பண்ணியாச்சு, விஸ்டம் தான் இல்லை. எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணியாச்சு. நிறைய கண்டதையும் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுட்டோம். நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியது எதுவுமே இல்லை. ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணி. இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கலாம், அதுக்கு சாப்பாடு எப்படி வர்றது எங்க வர்றது அதெல்லாம் தெரியாது. ஆனா கார்ட்டூன் சேனல் எந்த நம்பர் அமுத்தினா வரும்னு தெரியும். 1.5 வயசுக்கு அதுக்கு நம்பரே தெரியாது. ஆனா எந்த 3 அமுத்தினா தனக்கு கார்ட்டூன் சேனல் வரும்னு ஒரு குழந்தைக்கு தெரியாதுன்னா அந்த அறிவு அதுக்கு பிரயோஜனமா இல்லையே. அதே மாதிரிதான் நம்ம அறிவும். அந்த அறிவு அதுக்கு சோறு போட்டுருமா? அந்த அறிவு அதுக்கு நல்லது பண்ணிடுமா? அந்த அறிவு அதை வளர்த்துருமா? இல்லையே. அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம் நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு. அதான் அறிவு இல்லையா இருக்கான்னு கேட்டா சந்தோஷமா ஆமா இல்லைன்னு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுறது. ஆனா கோபிகைகள் அழகா பாடுறா வேணுகீனம். கீதம் எங்கேயோ உட்கார்ந்து பாடுறா. அதானே அதிசயம். முடியுமா? நான் மனசு அவ எதையும் விட்டுட்டு போகல. கோபிகள் நல்ல கர்மயோகிகள். ஜனங்களுக்கு அப்புறமா சொல்லணும்னா கர்மயோகிகள்னா கோபிகளை தான் சொல்லணும். அத்தனை அழகா கர்மாவை பண்ணிட்டு இருக்கா. எந்த குடும்ப பாரம் பெருசா படுத்தி எடுக்கிறதோ இந்த சம்சார நிர்வாகத்தை அழகா பண்ணிட்டு இருக்கா கோபிகள். எந்த இடத்துலயும் சும்மா பண்ணிட்டு புலம்பிண்டு அழுதுட்டு இருந்தான் பாகவத்ல எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கல. கோபிகள் மாமியார் குடும்பம் பண்றான், நாத்தனா சொல்ல தாங்க முடியல, ஆத்துக்கார் சொல் பேச்சு கேட்கிற, மனைவி அடங்கா பிடாரின்னு ஒரு இடத்துல கூட ஒரு கமெண்ட்ரி நான் படிச்சதில்லை. அவ பேசுறதுக்கெல்லாம் கிருஷ்ண விஷயம் மட்டும்தான் பேசிட்டு இருந்தான். வேற விஷயங்கள் பேசுறதுக்கு அவ நேரம் கொடுக்கவே இல்லை. நம்ம நேரம் ஒதுக்கிறோம் இல்லையா? நம்ம நேரம் ஒதுக்கணும். சுவாமிக்கு நேரத்தை ஒதுக்கணும்.
சுவாமிக்கு இந்த நேரம் நம்ம நேரம் ஒதுக்கி கேட்கிறோம். ரைட், இந்த டைம் தான் நான் ஃப்ரீயா இருக்கேன், இப்பதான் நான் திருப்பதி வருவேன், அவ்வளவுதான். ஒரு நாள் காத்தால வருவேன், சாயங்காலம் வண்டி ஏறணும், அவ்வளவுதான். நம்ம தான் டைம் பகவானுக்கு பத்ரிகாசம் பண்ண நம்ம தான் டைம் கொடுக்கும். இந்த டைம் வருவேன், இவ்வளவு நாள் தான் எனக்கு இருக்க முடியும், நான் கிளம்பி வந்துடுவேன். இப்ப பகவான் நமக்கு டைமே கொடுக்கல, நம்ம தான் சொல்லுவேன் இப்பதான் ஃப்ரீயா இருக்கு, அப்ப வேணா வரேன். நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், பகவான் சின்ன ஆயிட்டார். சரி அப்பயோ வந்தா சரி, இப்படி ஆகுது வரையே அப்படின்னு சுவாமி நம்மளை ஏத்துக்கிறார். இந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டா நான் பிஸி, நான் வேலை இருக்கு அப்படின்னு குட்டி குழந்தைகள்லாம் நம்ம கொஞ்சலாம் அப்படின்னு கூப்பிட்டா வராது. அதுக்கு தோணும் போது மடியில் வந்து உட்காந்துக்கும். அந்த மாதிரிதான் நம்மளும் பகவானை பண்ணிட்டு இருக்கோம். அவன் கூப்பிடும்போது போறதில்லை, நமக்கு தோணும் போது போயிட்டு இருக்கோம். ஆனா அதையும் சகிச்சுட்டு கிருபை பண்றானா எம்பெருமான். அதனாலதான் நிர்ஹேத்துக்க கிருபை வெறிதே அருள். பத்மநாபர் கோவிலுக்கே போறோம், நமக்கு சௌகரியம் இப்படிதானே போறோம். பத்மநாபா இன்னைக்கு நான் எத்தனை மணிக்கு வந்தா உனக்கு சௌகரியம், இன்னைக்கா ஒரு நாள் கேட்டிருப்பேளா? ஏதான ஒரு நாள் பத்மநாபா எத்தனை மணிக்கு வந்தா நாளைக்கு உனக்கு சௌகரியம் சொல்லு, அத்தனை மணிக்கு வந்து நான் உன்னை தரிசனம் பண்றேன் ஒரு நாள் கேட்டு பாருங்க, அழகா சொல்லுவார். காத்தால 3:30 மணிக்கு வா, இப்ப ஃப்ரீயா இருப்பேன், நீங்க ஃப்ரீயா இருக்கணும் அழகா சொல்லுவார். அனுபவிங்கோ கொட்டி கிடக்கே, வேற என்னத்த நான் சொல்ல முடியும்? கேளுங்க குருவா இருப்பா, எனக்கு உன்னை பார்க்கணும், எப்ப வரட்டும் கேளுங்க. அவன் எல்லாம் பிளான் பண்ணுவான். நீங்க பிளான் பண்ணாதீங்கோ, நீங்க பிளான் பண்ணாதீங்கோ. நிறைய பேர் கூட கோவிலுக்குலாம் வருவாங்க, ஒன்னும் பிளான் பண்ணிச்சுமா வாங்குவோம், தானா நடக்கும், தானா நடக்கும். ஏன்னா பிரபு நான் எப்ப வந்தா உனக்கு சௌகரியமோ, எப்படி வந்தா நான் உன்னை அனுப்ப நீ முடிவு பண்ணு, நீ சந்தோஷம் பண்ண. கோவில் போறது அவன் சந்தோஷப்பட்டா போதுமே. யாரோ ஒருத்தர் வாட்டில் போய் பார்க்கணும், அப்ப அவன் சந்தோஷப்படணும் இல்லையா? வந்துட்டா வேற வேலை இல்லை அப்படின்னு நினைச்சுட்டான்னா நமக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஒரு நல்ல டீயாவது கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. அவா வா அப்படின்னா அவளுக்கு சந்தோஷம் இல்லையா? அதுபோல சுவாமி சந்தோஷப்படணும். நான் எப்ப வரட்டும், என்னைக்கு வரட்டும், நீ சொல்லுப்பா அப்படின்னா அவன் டேட் பிக்ஸ் பண்ணும். ரொம்ப அழகா இருக்கும். நீங்க சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு போகாத கோவிலுக்கு நான் எப்ப வரட்டும் நீ பிளான் பண்ணி சொல்லுங்களேன், டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் என்ன அழகா பிளானிங் நடக்கும்னு. நீங்க ஒண்ணுமே பிளானே பண்ண வேண்டாம், எல்லாம் தானா நடக்கும். சுயம் அனுபவத்துல சொல்றேன், பல கோவில்கள் பெயிண்ட் இருக்கு அனுபவத்துல சொல்றேன். நீ பிளான் பண்ணு, அப்ப ரொம்ப அழகா இருக்கும். அப்ப உங்களுக்கு பெருசா வந்து டயர்ட்னஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது, எப்படி போறோன்ற கவலை இருக்காது. ரொம்ப அழகா சுவாமி பிளான் பண்ணி அழிச்சுட்டு போவார். ஒரு குழந்தைய அழிச்சுட்டு போற மாதிரி அழிச்சுட்டு போவார். நிறைய இருக்கு அனுபவங்கள். பக்தின்ற ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பக்தி. டென்ஷன் ஆகிற விஷயமே கிடையாது. அப்ப பத்மநாபட கேட்கணும், எப்ப வந்தா உனக்கு சௌகரியம் தான் அப்படின்னு கேட்கணும். கோபிகள்லாம் கேட்கிறா, கிருஷ்ணா அவன் கூட பேசணும்டா. பகவான் சொல்றான், நீ எப்ப சொல்லிடி அப்ப வரேன்றா. இந்த கதையே வேண்டாம், நீ சொல்லி எப்ப வரணும் நான் வரேன் அப்படின்றான். கண்டவே வேண்டாம்ப்பா. அப்புறம் அது ஒரு அகம்பாவத்தையும் விட்டுட்டு போயிட்டேன். நான் ஏற்கனவே ஒரு வார்த்தையும் விட்டுட்டு போயிட்டேன், நம்பவே மாட்டேன். அகராதி சொல்லாமலாம் விட்டுட்டு போயிட்டேன். திரும்பி அந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு அவன் கோபிக்கிட்டு அவன் இஷ்டம்னு விட்டுடணும். சுதாமா எத்தனை நாள் மனைவி சொல்லிட்டே இருக்கா, சுஷீலா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கூட மனசுல கிருஷ்ணா நான் வந்தா உனக்கு ஒன்னும் அசௌகரியம் இல்லை இல்லையா, நான் வந்தா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா, நான் வரட்டுமா மனசை சங்கல்பம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு உத்தரவு கிடைச்ச பிறகுதான் கிளம்புறாரு. அதனால பகவான் கொண்டாடுறான். ஃப்ரீயா இருந்தா பகவான் சுதாமாவுக்கு எல்லா அப்பாயின்மெண்ட்டும் தள்ளி வச்சுட்டு காத்துட்டு இருந்தான் நமக்காக. இதெல்லாம் ஒரு சுகானுபவம், சுகானுபவம். இன்னைக்கே நாங்கள் கோவில் போனோம், காத்தால அழகா பார்த்து வெளில ஓடி வரலாம், பார்த்தா மழை வந்து கொடுத்து. சரி ரைட்டு, பத்மநாபர் இஷ்டம், ஒரு ப்ரொஃபஷன் எக்ஸ்ட்ரா வச்சோம். ஜாலியா இந்த காரிட ஸ்ரீஹரிபுரால ஜோரா சாரல் 2 பக்கம் அடிக்க ஜம்முன்னு ஒரு வாக்கிங் அமக்கலமா ஒரு பிரதட்சணம் பண்ணா மழை நேரம் ஆத்துக்கு வந்துடும். அவ்வளவுதான். பத்மநாபரே இருடா வயல அப்படி பிடிச்சி வச்சுட்டாரு, அவ்வளவுதானே. அப்ப கேட்டு பாருங்க, நாளைக்கு நான் எப்ப வந்தா உனக்கு பிடிக்கும்டா அப்படின்னு கேட்டு நல்லா இருக்கும். நிறைய இருக்கு, இந்த மாதிரி நிறைய கோடிக்கணக்கா இருக்கு பக்தி விஷயத்துல அனுபவங்கள் கொட்டி கிடக்கு. சில பிரிவாள்லாம் நான் பார்த்திருக்கேன், பாகவத புக் வச்சு பண்ணிக்கிறேன், இது வாசிச்சா உனக்கு பிடிக்கும்டா, பகவான் எடுத்துருவான், அழகா வாசிப்பா. கர்கிஜித் அத்தியாயம் இல்லையா, பூந்தானம் ப்ரூவ் ஆயிருக்கு. திரும்பி சிவபெருமான கேட்கணும்னு ஆசைப்பட்டு கர்கிஜித் அத்தியாயத்தையே திரும்பி ருக்மிணி பிரணய கலகத்தையே வச்சுட்டார். அப்படின்னா அவர் வாசிக்கிறது அவ்வளவு அழகா இருக்கான், அவர் வாசிக்கிறது அவர் ரசிக்கிறார். அப்ப நமக்கு அந்த வந்திருக்கா, நமக்கு ஒரு பேஜ் ஒட்டிட்டு இல்ல போறது. நம்ம பாகவதம் நாராயணியுமே வாசிச்சோம்னா எக்ஸ்ட்ராவா 2 பேஜ் தாண்டி 40வது ஸ்லோகத்துக்கு போயிடுறது. படிச்சுட்டு 2வது ஸ்லோகம் நம்ம வேற அப்படியே அந்த உணர்ச்சி வேகத்துல அப்படி நன்னா படிக்கிறோம். சம்ஸ்கிருதமே கதின்னு போய் சரணாகதி பண்ணி சம்ஸ்கிருத வாசிச்சுட்டு இருப்போம். சம்ஸ்கிருதம் தானே முக்கியம், ரைட், எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிற, 2 தள்ளி விட்டுரு. யாரும் வசனையா வாசிச்சா போதும், 2 பக்கத்தை அவனே தள்ளி விட்டுருவான். தெரிய மாட்டேங்கிறது நமக்கு.
ரசிச்சோம்னா அந்த இடத்தையே ஓழன்னு இருப்போம். அப்படி ஓழ வேண்டாமா? இந்த மனசை அவனுடைய கால்கள்ல நூப்புறமா கட்டி போட்டுடும். அபாடான்னு அப்ப அழகா இருக்கும். அதனாலதானே கங்கை அவ்வளவு பவித்திரமா இருக்கா. அதனாலதானே சிவபெருமான் தலையில தாங்கின்னு இருக்கா. அதனாலதானே இந்த நூபுரம் அவனே கதின்னு கிடக்கிறது. அதனால புஜக சயன தத்தே மஞ்சு மஞ்சீர யுக்தம் முகுரபி ஹிருதி சேவே பாத பத்மம் மனோக்யம். அதையே நினைச்சுட்டு இருக்கணும். அப்படித்தானே நினைச்சுட்டு இருந்தா சக்குபாய். பாண்டரங்கனை பார்க்கணும், பண்டரீபுரம் போகணும்னு நினைச்சுட்டு இருந்தா. நான் பார்க்கணுமே பாண்டரங்கன் அழிச்சுட்டு போயே சொல்லிட்டு இருந்தா. பாண்டரங்கன் தானே வந்தான், இவளை கட்டி போட சொல்லிட்டு இவளை போக சொல்லிட்டான். அதானே அதிசயம். பாண்டரங்கன் வந்து நீ போடி அப்படின்னு அவன் வந்து தான் கட்டுப்பட்டு இவளுக்காக பாண்டரங்கன் வேலை பண்ணிட்டு இருந்தான். அதானே உத்தமம். அப்ப அந்த மாதிரி முடியும். அப்ப மனசு அப்படி கட்டி போட்டுடணும். பத்மநாபன்ற பிரத்யக்ஷ பிரம்மத்தோட கட்டி போட்டுடணும் மனசு. ஆத்துக்கு வரும்பொழுது மனசு இல்லை, மனசு எங்கன்னு தெரியலையே, ஏதோ தொலைஞ்சு போயிடுது, என்னமோ காணலையே அப்படின்னு பார்த்தா மகா பத்மநாபனுடைய நூபுரத்தோடு செல்கின்றது என் நெஞ்சமேன்னு போயிடுங்க. அப்பாடான் அந்த மாதிரி போயிடணும். அதுதான் சொல்ல பாவையே அதையே தியானம் பண்றேன் அப்படின்னு சார். ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு அவயத்தை அப்படின்னு லயப்படணும். நீங்க டெய்லி ஒரே நாள ஃபுல்லா பத்மநாபர் பார்க்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. 1,500,000 லட்சம் கோடி ஜென்மம் ஆனா கூட ஃபுல்லா ஒரு நாள பாத்திர முடியாது. சத்தியம் பண்ணி சொல்றேன். டெய்லி ஒவ்வொரு நாளும் ஏதான ஒரு அவயத்தை நன்னா பார்த்து அமக்கிரமா அப்படி வந்துருங்க. டெய்லியா சேவை சாப்பிடல, டெய்லியா தோசை சாப்பிடல, வெரைட்டியா சாப்பிடல, அதான் பெஸ்ட் அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு போனோமா கணுக்கால் நூப்புறமே கதி, அடுத்த நாள் போனோமா முழங்காலே கதி, அடுத்த நாள் போனோமா முட்டி, இப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிடலாமே. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அவயவ சௌந்தரியத்துல மனசு மயங்கரம். அப்படிதான் கோபிகைகள்லாம் அப்படிதான் மயங்கரா. ஒவ்வொருத்தையும் பேசிக்கிறா. கிருஷ்ண அழக, அடி நீ காலை பாத்தியாடி, இன்னைக்கு கண்ணை பாத்தியாடி, இன்னைக்கு அவனோட மூக்க பாத்தியாடி அப்படின்றாளாம். இல்லையே நான் இதுதானே பார்த்தேன். உடனே வரல கலந்து பேசும்போது ஒருத்தி பாக்குறாளாம். அவன் சொன்னா மூக்கு ரொம்ப அழகா, நாளைக்கு நம்ம மூக்க பார்ப்போம் நம்ம முடிவு பண்ணிக்கிறான். இன்னும் ஒருத்தி கண்ணை பத்தி சொல்றா, நாளைக்கு முடிவு பண்ண கண்ணை தான் பார்க்கணும்னு. கரெக்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அவயவத்தை பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணி திரும்பி அடுத்த நாள் ஒவ்வொரு அவயவம். அதனாலதான் கோபிகள் ஜீவிச்சா. அப்படி ஒரு நாள்ல பார்த்து செய்யற அழகா. இந்த குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீமோ கேக்கோ கொடுத்தெல்லாம் சாப்பிடணும், ஆனா அது குறையப்படாது. அப்படி தொட்டு நக்கி லேசா சாப்பிடும், நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. அது ரொம்ப பிடிச்ச வஸ்துனா கடகடன் காலி ஆகப்படாது இல்லையா. அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி அழகா ரசிச்சு டேஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ்டா, அவசர அவசரமா நானும் வந்தேன் நானும் பார்த்தேன் நான் அட்ரன்ஸ் போட்டேன் அப்படி இல்லை. அனுபவம் அபாடான்னு பார்த்து ரசிச்சு அதுலயே தலைக்கணும். பெரியவாள்லாம் கோவில்ல போனா அப்படி தியானத்தை உட்காரணும். தியானம் என்ன தெரியுமா, அப்படியே ஒரு அவயவத்தை அப்படியே தன்னை மறந்துடுறான். துருவன் அப்படிதான் தன்னை மறக்கிறான். அதனால 5 மாசத்துல பகவானை பாக்குறான். அதனால அவனுக்கு 3 நாள் பசி தெரியாம இருக்கு, 6 நாள் பசி தெரியாம இருக்கு. இது ரொட்டீன். அப்பாடா இன்னைக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவா சொல்லி முடிச்சிடணும். இன்னைக்கு நான் முடிச்சுட்டேன்னா ரைட்டு, இதனால பகவான் பார்த்துரு. அப்படி இல்லையே. அவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்ற நாமத்துல தன்னை மறந்தான், இழந்தான். பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளை மறக்கணும், நம்மளை இழக்கணும். திரௌபதி தன் சுய சிந்தனையோட பேசிட்டு இருக்க வரைக்கும் ஒன்னும் நடக்கல. கோவிந்தா புண்டரீகாட்சான்னு எல்லா அபிமானத்தையும் விட்டு தன்னை மறந்தா பாருங்கோ புடவை வந்துருச்சு. பல சந்தர்ப்பங்கள் நம்ம பிரார்த்தனை டக்குன்னு பலித்தமாகும். உங்களை மறந்து பிரார்த்தனை பண்ணிருக்கு. மற்ற சமயத்திலாம் உங்களோட ஆசைகளை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிருக்கு. இல்லாட்டி பிரார்த்தனைக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பலன்கள் மேல அக்கறையினால அந்த ஃபியூச்சர்ல போய் உட்காந்துடும், பிரசன்ட்ல இல்ல. அது கிடைச்சிடும், நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இது நடந்துடும். அப்ப நடந்துடும் ஆசையில போய் அவங்க உட்காந்து வச்சுக்க. பிரார்த்தனையே பண்ணலையே. பிரார்த்தனை பண்ணாதானே நடக்கும். பிரார்த்தனை பண்ணிட்டு நான் பிரார்த்தனை பண்றேன் நடக்க போறது, இங்க பிரார்த்தனை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அங்க போய் உட்காந்து வச்சு டிக்கெட் வாங்காம ட்ரெயின்ல உட்கார்ற மாதிரி இறக்கி விட்டுருவா. டிக்கெட் வாங்கிட்டா அழகா ட்ரெயின்ல ஏறிடலாம். சரியா? அதுதான் முக்கியம். அதனால அந்த பிரார்த்தனை அத்தனை மனசுல லயப்படணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவயவமா அவ்வளவு அழகா அனுபவிக்கிறார் மகாராஜா சுவாதித்திரன். அதாவது அடுத்தது சொல்றார், முரஹர தவ ஜங்கே ஜானு யுக்மம் ச சேவே துரிதஹர ததோரு மாம்சலோ சாரு சோபௌ
கனக ருச்சிர சேலேனாவிருதௌ தேவ நித்யம் புவன ஹிருதய மோகம் சம்யகாசங்கிய நூனம். பிரபு, அழகான உன்னுடைய அந்த கணுக்கால்களை நான் தியானம் பண்றேன். ஜோரா 2 கணுக்கால்களும் அழகா இருக்கு. பாவத்தை நாசம் பண்ணும்படியான ஹே பிரபு, அழகான மாம்சம் நிறைந்ததான உன்னுடைய தொடைகளை தியானம் பண்றேன், முழங்கால்களை தியானம் பண்றேன். இந்த முழங்கால்கள், கணுக்கால்கள், முட்டி, திருத்தொடை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கானா. ஏண்டான புவன ஹிருதய மோகம், புவனத்திற்கு எல்லாம் மோகிப்பிக்கும்படியான அழகு இதுக்கு இருக்கு, எதுக்குடா வம்புன்னு மூடி வச்சிருக்கானா. தாயார் சொல்றாளாம், தாயாரே எதுக்குடா காலை பிடிச்சா தொடைய பார்த்துட்டே காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. பகவான் கேட்கிற எதுக்கு தொடைய பாருங்க, அது என்னமோ அழகா இருக்கு. அதனாலதான் பெருமாள் சொல்ற பக்கத்துல உட்காந்து இல்ல, நான் திருவடியிலே உட்கார்ந்து இருக்கேன், எதுக்குடா தொட நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. புவன ஹிருதய மோகம். அதனாலதான் கனக ருச்சிர சேலேனா விருதௌ தேவ நித்தியம், சேலேன ஆவிருதௌ தேவ நித்தியம். புவனத்திற்கு ஹிருதயத்தை மோகிக்கும்படியான திருத்தொடைகள். இத பார்த்துட்டானா ஜனங்கள் மயங்கி போயிடுவாளே, வேண்டாம் அப்படின்னு அக்கறை கொண்டு திருத்தொடைகளை மூடி வச்சிருக்காய், சந்தேகமே இல்லை அப்படின்னு. அதனால திருத்தொடையை பார்க்கணும். இந்த இடது தொடைய இன்னைக்கு பார்த்துட்டே இருந்த நச்சக்கண்ணு வாங்காம, வலது தொட கூட பெருசா தெரியலன்னா துணியை போட்டு மறைச்சு வச்சுடுறான். அவரே மறைச்சிட்டு இருக்காரு, அதுக்கு மேல இவன் வேற போட்டு மறைக்கிறான். அதான் அநியாயம். அவரே தான் மறைச்சிட்டு இருக்காரோன்னு. ஆனா துணி போட்டு மறைச்சாலும் அந்த இடது தொட வசீகரிக்கத்தான் செய்கிறது. நன்னா கொழுக்கு முழுக்காதோட தான் தெரிகிறது. அதுவே கொழுக்கு முழுக்கு இருக்கு. மாம்சலோ நல்ல மாமிச பற்று, நல்ல மாமிசம் இறுக்கி பிடிச்சுண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் திருத்தொடைகளாம். ஜம்முன்னு இந்த சாணூரன் முஷ்டினோட சண்டை போட பகவான் தொடைய தட்டுறான், பார்க்கலாம் அவளடை அப்படின்னு. தொடைய தட்டில அந்த மல்யுத்தம் பண்றான். இந்த மல்யுத்தம் பண்ணும்போது நல்லா இறுக்கி கச்சை கட்டுவா, லூசா விட மாட்டான். இறுக்கி கச்சை கட்டுறானா தொட தனியா பகவானோட குத்தும் போது தொட அப்படி ஆடுறதும் ஐயோ அப்படின்றாள். அது நரசிம்மரா வந்தபோது தொடையில போட்டு கிழிச்ச கிழி, அந்த தடையும் கிருஷ்ணவதாரத்தை தொடையில தெரியறதான். கிருஷ்ணவதாரத்தை தொடைகள் தெரியறதான். குரங்குகளை வந்து காணீரே, குவிமுளையீர் வந்து காணீரே என்றா தெரியாள். தொடையில தழும்பு இருக்கான். பத்மநாபர் தொடைய பாருங்க, தழும்பு தெரியும். அத்தழகான அந்த திருத்தொடைகளை மறைச்சு வச்சிருக்கே ஏ பிரபு, அந்த மறைஞ்சிருக்கிற பிரதேசத்தை தியானம் பண்றேன். அது ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு அவயவ சௌந்தரியமா தியானம். ஜாலியா இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா அப்படி அனுபவம், ஆனந்தத்துல அப்படி திளைக்கணும். நந்தகோபுர அப்பப்ப அப்படி நினைச்சுக்கிறாராம். கிருஷ்ணன் கிளம்பி போயாச்சு. ராத்திரி படுத்து போய் இப்படி தட்டார். யசோதை கேட்கிறா, என்ன தட்டின்னு இருக்காரு? கிருஷ்ணன் என் மேல கால் போட்டு இருக்கால, தொடைய தட்டின்னு இருக்கேன் அப்படின்னாரு. யசோத கண்கள்ல கண்ணீர் வடிகிறது. பாவம், ரொம்ப இப்படி ஆயிட்டாரு. அப்படி திரும்பி பார்க்கற, ஆனா பிரத்யட்சமா கண்ணன் படுத்துட்டு இருக்கான். பாவம் இருந்ததுன்னா பக்கத்துல கண்ணன் படுத்துட்டு இருக்கான், அப்படி தொடையதுனா கண்ணா அப்படின்னு விடுறாரு. அந்த இருக்காண்டி எங்கடி போக முடியும் அவனால? மத்தவா கண்ணுக்கு தான் தெரியல, நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தொடைய தட்டிட்டு இருக்கா. ராத்திரி குழந்தைகள் அப்பா மேல ஒரு காலை போட்டுக்கும் தெரியுமா, அது ஒரு சுகம். இந்த பக்கத்துல இருக்க மேல காலை போட்டு தூங்குற ஒரு சுகமே தனி. அது சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு ரொம்ப சுகமா இருக்கும். சில பேருக்கு தன் மேல யாரா போட்டா அப்படி, அடுத்த மேல தான் போட்டா பிடிக்கும். இதெல்லாம் உண்டு நிறைய. இந்த கிருஷ்ணன் அடுத்த மேல தொட மேல காலை போட்டு படுத்துக்கிறான். அப்ப தொட வந்து இடிக்கிறதான். யசோதை சொல்றா, குழந்தை கொஞ்சம் தொடைய கீழே இறக்கி போடுறா. ஏம்மா தூக்கம் வருதுமா பயல, நீ சின்ன குழந்தையா இருந்த போது நல்ல கனம், இப்ப 10 வயசு ஆயிடுத்துறா பயல, அம்மாவால முடியல, நான் வீக் ஆயிட்டேன், மூச்சு முட்டுறது, மூச்சு இழுக்க முடியல, அவ்வளவு வயிற்று போட்டு அழிச்சுட்டு இருக்கு, மேல தொடைய போட்டு ஓம்மா அப்படின்னு தொடையை கீழே எடுத்து போடுறதான். அப்புறம் யசோதை பார்த்தாலும் இவன் தொட மேல தன் காலை போட்டு படுத்துட்டான். அம்மா என்னம்மா, நீ எத்தனை வருஷம் போட்ட, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன்டா மேல. கொஞ்ச நேரம் தொட மேல காலை போட்டா கீழே இறக்கிட்டா. ஏம்மா தொட மலை மாதிரி இருந்தா எப்படிடா காலை தூக்கி போடுறது? ஏதோ ஓரளவுக்கு சிறுசா ஒரு மீடியமா இருந்தா காலை தூக்கி போடலாம். ரொம்ப குண்டா இருக்க மேல காலை தூக்கி போடணும் ஆசையே வராது. என்னமோ காலை கட்டி தொங்க விட்டா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு திருத்தொடைகள், ஆச்சரியமான திருத்தொடைகள். அதுவும் காளிய நர்த்தனம் முடிச்சுட்டு பகவான் வரா. கோபிகள்லாம் வச்சகன் வாங்காம தொடையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டி இப்படி பார்க்கல அப்படின்னா, மழையில் நனைஞ்சிருக்கான், தண்ணியில நனைஞ்சு தொடையா ஒட்டிண்டு கிடக்கா அந்த பீதாம்பரம்.
அத்தனை அழகா இருக்கு. அதனால சாரு சோபம், அத்தனை அழகா சோபிக்கிறதாம் இந்த திருத்தொடைகள். அதனால மறைச்சி வச்சிருக்கான் பிரபு. அதனால் தியானம் பண்றேன். புவன ஹிருதய மோகம் சம்யகா சங்கிய நூனம். அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அவயவத்தை அனுபவிக்கிறார். அடுத்து சொல்றார், மணிகணயுத காஞ்சீதாம சத்கிங்கினிபிஹி முகரதம் அமேயம் பாவயே மத்திய தேசம் நிகில புவனவாசஸ்தானம் அப்யத்ய குக்ஷிம் முகுரஜித நிஷேவே சாதரம் பத்மநாப. அழகான நவரத்னங்கள் சின்ன சின்ன கிங்கினிகள்னால உண்டானதான ஒரு உத்தியானத்தை கட்டிண்டு காஞ்சிதாம, அதெல்லாம் கட்டிண்டு இருக்கக்கூடிய அழகான வர்ணிக்க முடியாததான இருக்கா இல்லையான்னு தெரியாததான ஒரு இடுப்பான். இடுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. அமேயம், மேல நல்லா அகலமா இருக்கான் பகவானுக்கு. நல்லா உருண்டு திரண்ட தோள்கள் இப்படி இப்படி வீ மாதிரி இறங்குறதான். கீழே திரும்பி அழகா பிருஷ்டபாகம்லாம் பருத்தடி பெருசா இருக்கு. நடுவில் இந்த இடை இருக்கா இல்லையான்னு தெரியலையா, வர்ணிக்க முடியாத சின்ன இடையா இருக்கான். அதனால அமேயம் அத்தனை அழகா இருக்கு. 16 இப்படியே பாக்குறதுனா ஒரு இடை தெரியுது. நிக்க வச்சு பார்த்தோம்னா அந்த இடம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இங்கே பார்க்கும்போது இடையோட அந்த போர்ஷன் தெரியுது உங்களுக்கு. கரெக்டா என்ன சைஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது எழுந்து நின்னாருன்னா நிக்க வச்சு பாருங்க பத்மநாபன், அப்ப தெரியும். அப்ப இத்தினூண்டு சிட்டு அந்த உடம்புக்கு இத்தினூண்டு எடை. அப்பேற்பட்டதான அந்த மத்திய தேசம், அந்த இடைய நான் ஸ்மரிக்கிறேன்பா. அழகான அந்த இடை. நிகில புவனவாசஸ்தானம் அப்யத்ய குக்ஷிம், உலகங்களை எல்லாம் தோற்றுவித்ததான அந்த நாபிக் கமலத்தை நான் விடாம தியானம் பண்றேன். முகு அடிக்கடி அஜித ஹே பிரபு, தோல்வியே இல்லாதவனே, உன்கிட்ட யாராவது ஜெயிக்க முடியுமா? அழகிலேயே தோக்கடிச்சு விடுறீங்க. ஒரு இடத்துல பராசரப்பட்ட வியாக்கியானம் பண்ற சுவாமி எல்லாரையும் தோக்கடிக்கிறாராம். ராவணன் எப்படிடா தோக்கடிச்சாருன்னா வீரத்தினால தோக்கடிச்சுட்டாராம். ராவண சொல்லாச்சா இப்படி ஒரு வீரம் உண்டா லோகத்துல அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தோக்கடிக்கிறான்னா அன்புனால தோக்கடிச்சுடுறான். ரொம்ப கீழே இருக்கிற ஜனங்களை எப்படி தோக்கடிக்கிறான்னா தன் காருண்யத்தினால தோக்கடிச்சுடுறான். ரிஷிகளை எப்படா தோக்கடிக்கிறான்னா ஞானத்தை கொடுத்து தோக்கடிச்சுடுறான். கோபிகளை எப்படா தோக்கடிச்சானா அழகை கொண்டே தோக்கடிச்சுட்டாங்க. ரொம்ப புத்திசாலிகளை வாக்கு சாதுரியத்தினால புதமனோஜ்யா வல்கு வாக்கியா. கோபிகள் எவ்வளவு சமத்து பாருங்க. தவக்கதாமிருதம் சப்த ஜீவனம், என்ன அழகா வார்த்தைகள் பாருங்க. பெரியவாள்லாம் மயங்கும்படியா பேசுறான். நந்தகோபுரம் மயங்கி மயங்கி இந்திர விழா வேண்டான்னு கெடுத்துட்டார். இத்தினூண்டு ஒரு பய சொன்னானே யாரா கேட்பாளா? பயில உனக்கு ஒன்னும் விவரம் பத்தலடான்னு சொல்ல வேண்டாம். பேசினதை கேட்டு கேட்டு சார் என் பிள்ளை சமத்தா பேசுற, இந்திர விழா கேன்சல் அப்படின்னு, கோவர்தன பூஜை அப்படின்னு. அவ்வளவுதான். அன்னிலேருந்து கேலண்டர்ல மாத்திட்டா, கோவர்தன பூஜைன்னு மாத்திட்டா. இந்திர விழாவே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப இந்திர விழா ரொம்ப ஃபேமஸ். சம்பிரதாயத்துல சாஸ்திரத்துல தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய இந்திர விழாவை பத்தி மேற்கோள்கள்லாம் இருக்கு. இப்ப கோவர்தன பூஜைன்னு பண்ணானோ இல்லையோ அதுக்கப்புறம் இந்திர விழான்றது ஒன்று காணாமலே போச்சு. அப்படி ஒரு பூஜை உண்டானே தெரியல. எல்லாத்தையும் மாத்திடுச்சுட்டான். அன்னிலேருந்து இந்திரனுக்கு ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் என் பூஜையை கருதிட்டே கிருஷ்ணா. பாருங்க, ஒரு அகம்பாவத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு பூஜையே எல்லாம் பண்ணிட்டான். அத்தனை ஆச்சரியமானவன் எம்பெருமான். அதனால அவனுடைய வாசஸ்தானத்துல நம்ம இருந்துருக்கோம். சரியா? கவலையே பட வேண்டாம். அதை நினைச்சுட்டே வாழ்ந்துடலாம். உத்தமன் பகவான். அத்தனை விசேஷம். ஒவ்வொருத்தரையா தோக்கடிக்கிறான். இந்த அழகுல எல்லாரையும் தோக்கடிச்சுட்டான். பவஹரண ததா ஸ்ரீவத்ஸயுக்தம் ச வக்ஷோ விலசத் அருணபாசம் கௌஸ்துபேனாங்க கண்டம் மணிவலயயுத்யுதம் தே பாஹுயுக்மம் ச சேவே தனுஜ குல விநாசாய உத்யதம் சந்ததம் தத். அப்பா பவஹரண, சம்சார சாகரத்தை நாசம் பண்ணக்கூடிய பிரபு, அழகான அந்த ஸ்ரீவத்சத்தை தியானம் பண்றேன். கழுத்துல போட்டு இருக்கிற கௌஸ்துப மணியை தியானம் பண்றேன். இந்த கௌஸ்துப மணினால சிவந்த கழுத்தை தியானம் பண்றேன். தனுஜ குல விநாசாய, அசுரர்கள் அழிக்கும்படியான மணிகள்லாம் போட்டு இருக்க, வளையல்கள்லாம் போட்டு இருக்க அந்த கையை தியானம் பண்றேன். எத்தனை பேர் பத்மநாபர் கைகள் ஒழுங்கா பார்த்துக்க எனக்கு தெரியல. பத்மநாபர் 5 விரல்ல மோதிரம் போட்டு இருக்காரு. என்ன டிசைன் யாராவது தெரியுமா? நாளைக்கு போய் பாருங்க. இன்னைக்கு காமிச்சு கொடுத்தேன். 5 விரல்லையும் மோதிரம் தாமரை டிசைன். நாளைக்கு பா நல்லா உத்து உத்து பாருங்க. இன்னும் ஒழுங்கா பார்க்கல.
முன்னாடி தொங்கிட்டு இருக்கு 5 விரல்லையும் 5 மோதிரமும் தாமரை 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 தாமரை. பேருக்கு ஏற்ற மாதிரி தாமரையே போட்டு இருக்காரு. நாளைக்கு போய் நல்லா உத்து பாருங்க. 5 விரல்லையும் தாமரை. அது எப்படின்னா இந்த கீழே மட்டும் இப்படி விரிஞ்சிருக்கும், மத்தெல்லாம் அப்படி முட்டுமா இருக்கு, மேல ஒரு குழி சின்னது பாருங்க. இன்னும் பார்க்கவே இல்லை, அதான் சொல்றேன். பிரம்மம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அத்தனை அழகு. 5 விரல்லையும் தாமரை. அது நடுவிரல் தாமரை கொஞ்சம் சின்னதா ஒரு சிங்கிள் ரிங் மாதிரி இருக்கும், மத்தெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். பாருங்க, நிறைய இருக்கு. கொட்டி கிடக்கு பத்மநாபுடைய அழகு. அந்த 5 விரல்லையும் தாமரை போட்டு இருக்கான. தாமரை போட்டு கைகள் அத்தனை பிரேஸ்லெட் இங்க தொங்கிட்டு இருக்கு. இந்த பிரேஸ்லெட் அதான் அழகு. இந்த மேல் பகுதியில் இப்படி தொங்கிட்டு இப்படி இருக்கு. இங்கெல்லாம் வேற கையில ஹார்ம்ஸ்ல எல்லாம் வேற போட்டு இருக்கு. அதுல எல்லாம் வேற டிசைன்ஸ். கரெக்டா அந்த யுத்தத்துக்கு போறவாள்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அழகா எல்லாம் போட்டு இருக்கான். ஜம்முன்னு பத்தனையும் போட்டு படுத்துட்டு இருக்கார் பத்மநாபர். அது ஆச்சரியம் என்னன்னா அந்த கை அழகு நன்னா தெரியாது. அது ஆதிசேஷன் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பெட்ல இருந்து கை நீட்டினா பெட்டை விட்டு வெளில போகும் கை. என்ன பண்ணுவோம், உடனே பக்கத்துல ஒரு தலகாணி வச்சு அது மேல கை வச்சுப்போம். ஆனா சுகம் கிடையாது. ஆனா தலகாணி கொஞ்சம் ஹைட்டா போயிடும். இல்லாட்டி கட்டில படுத்துட்டோம் அப்படின்னா தலகாணி வைக்க முடியாது. ஆதிசேஷன் எப்படி வந்திருப்பாருன்னா கொஞ்சம் அப்படி ஸ்லாண்டிங்கா இருப்பாரு. இப்படி பிளாட்டா இருக்க மாட்டார். அப்படி வச்சா கொஞ்சம் கை கம்ஃபர்டபுளா இருக்காது. லேசா அந்த பெட் அது வரைக்கும் பிளாட்டா இருக்கும். பகவான் கை வச்சுக்கிற இடத்துல லேசா ஒரு ஸ்லாண்டிங் கை இப்படிதான் வச்சுருப்பார். இப்படி இல்ல, கரெக்டா பேரலல் டு கிரவுண்ட் இல்ல, லேசா கொஞ்சம் கீழே இறங்கி அப்பதான் சகோதரம். இப்படி இருந்து இப்படி வச்சுட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேல தூக்கினாலும் கஷ்டமா இருக்கும். லேசா ஒரு இன்க்ளைன்ட் பொசிஷன் ஸ்லாண்டிங்கா இருக்கும். ஒரு 10 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கோங்களேன். லேசா அப்படின்னு அப்படி தொங்கிட்டு இருக்கோம் பாடான். அதனால இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு நன்னா தெரியுது, இல்லைன்னா தெரியாது. கரெக்டா பிளாட்டா வச்சுக்கோங்களேன். இந்த போர்ஷன் மட்டும்தான் தெரியும் நமக்கு. இந்த முன்கை தோள்கள்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. இது கீழே இறங்கினதுனால காது தெரியறது, இந்த பக்கம் இருக்க முடி எல்லாமே நமக்கு தெரியாது. அத்தனை வசதி பத்மநாபருடைய அவயவ சௌந்தரியம். அதனாலதான் அவர் சொல்றார், அழகான அந்த கைகளை தியானம் பண்ற தனுஜகுல விநாசாய உத்யதம் சந்ததம் தது. அப்படிப்பட்டதான 2 கைகளை தியானம் பண்றேன்பா. அவர் கைகள்ல தாமரையை வச்சிருந்து அழகா ரிலாக்ஸா படுத்துட்டு இருக்கார். ஒன்னத்தை பத்தியும் கவலைப்படாம தனுஜகுல விநாசாய அவர்கள் எல்லாம் அழிக்கும்படியா படுத்துட்டு இருக்கார் பத்மநாபர். அந்த கைகளை தியானம் பண்றேன். வரத ஜலதி புத்ரியா சாது பீதாமிருதம் தே ஸ்வதரமிக பஜேகம் சாரு பிம்பாருநாபம் விமல தசன பங்கிம் குந்த சத்குட்மலாபாம் மகர நிபவிராஜத் குண்டலோல்லாசி கண்டம். அழகான பகவானுடைய சிவந்த உதடுகள், கீழ் உதடுகள் எப்பொழுதும் ஸ்ரீதேவியானவள் ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கும்படியான கீழுதடா. அதராமிருதத்தை அவள் குடிக்கிறாளாம். சுஷ்டு சும்பித்தம் கோபிகள்லாம் சொல்றா இல்லையா. ஒரு நாள் ராதிகாவிடத்துல கோபிகள்லாம் சொல்ற அந்த புல்லாங்குழ வாங்கி பிடுங்கி உடைச்சு போடணும்டி. ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய அதராமிருதத்தை தனியாவே குடிச்சுட்டு இருக்கு, நமக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது. நம்ம குடிக்க வேண்டிய அதராமிருதத்தை அவனே குடிச்சுட்டு இருக்கான், அந்த வேணுவே குடிச்சுட்டு இருக்கான் அப்படின்றான். அத்தனை வசதியாம் பகவானுடைய செங்கனிவாய். அதுவும் அந்த செங்கனிவை இப்படி வாய் இப்படி வச்சுட்டு புல்லாங்குழ ஊதுறானோ. அது ஊதும் போது செய்ய வாய் கொப்பளிப்ப அப்படின்னு இப்படி ஊதுற மாதிரி வச்சிருக்கானா. அது அவ்வளவு அழகா இருக்குன்றார் பெரியாழ்வார். அந்த செங்கனிவாய் விமல தசன பங்கிம் குந்த சத்குட்மலாபாம் அழகான மல்லிகை முட்டு போல பல்வரிசை. அப்படி இருக்கும்படியான அந்த பல்வரிசை, இதனால சோபிக்க முடியான கன்னங்கள். இந்த பல்வரிசை அழகா சிரிக்கணும். சிரிக்கும் பொழுது கன்னத்தை லேசா குழி விழறதான் பத்மநாபனுக்கு. அழகான கண்ண பிரதேசம். இதெல்லாம் தியானம் பண்றேன். ஒவ்வொரு நாளும் அப்படியே தியானம் பண்ணணும். அப்படி போய் பார்த்துட்டு வந்தோம்னா கோவில்ல பார்த்துட்டு வந்தவாளை பத்தி பேசிட்டு இருக்கோம். பார்த்துட்டு வந்து இவனை நீ கோவில் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயாச்சுன்ற நான் அப்படி பார்த்துட்டே இருக்க அவளை. என்னடா அது கோவில் போயிட்டு பத்மநாபரை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறா. போனா ஒரே தரக்கு இல்லாட்டி கூட்டம் இல்லை. இவ்வளவுதான் பத்மநாபரை பத்தி நீங்க பார்த்து சொல்ற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும். நீ ஒரே தரக்கு ஒன்னும் பார்க்க முடியல, மேல ஏறவே விடல, இவ்வளவுதான் கமெண்ட். இல்லாட்டி நீங்க ஆளே இல்லை, நல்ல தரிசனம், அவ்வளவுதான். பத்மநாபனை பார்த்தேன், கண்ணம் அப்படி இருந்தது, மூக்கு அப்படி இருந்தது, அப்படி இல்லை. பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசின பெரிய பெருமையா கோவில்ல நின்று வெட்டி கதை பேசிட்டு வந்திருக்கோம். என்ன அவசியம் உண்டு?
அவ பாருங்க எங்க லயப்பட்டிருக்குன்னு பாருங்க மனசு. கோவில் போயிட்டு வந்தும் மனசு அவன்கிட்ட இல்லையே. பத்திரமா மனசை கொண்டு போயிட்டு பத்திரமா மனசை எடுத்துட்டு பத்திரமா மனுஷாலையும் தூக்கில வச்சுட்டு வரு. குப்பை கொண்ட போயிட்டு குப்பை கவர் அப்படியே பத்திரமா கொண்டுந்தா எவ்வளவு கேவலமோ அது போல கேவலம். அங்க போய் எல்லாத்தையும் இறக்கிட்டு பத்மநாபன் அல்லவா ருப்பிண்டு வரணும். அதுக்குதானே போறேன். அப்படியே வரும்பொழுது மனசு முழுக்க பத்மநாபன் நிரம்பி இருக்க வேண்டாமா? சுகபிரம்ம மகரிஷி போல எப்படி மனசு நிறைஞ்சிருக்கு. அதனால குளிக்கிறது கூட இல்லை. அப்பா புத்திரா புத்திரான்னு கூப்பிட்டா கூட பதில் சொல்ல தெரியலையா. அப்பா கூப்பிடுறான்னு தெரியுது, புத்திரான்னு கூப்பிடுறான்னு தெரியுது, என்ன சொல்றதுன்னு தெரியல. போயிட்டே இருக்கார். மயங்கி 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 போயிட்டு இருக்கார். புத்திரேதி தன்மயத்தையா தரவோ அபிநே துஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில சுதிசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையாக. அவ்வளோ அப்பேற்பட்ட சுகபிரமம் சம்சாரினாம் கருணையாக நமக்காக பாகவதம் சொல்லியிருக்க. அப்ப மனசு எங்க லயப்படணும்னு பாத்துக்கோங்க. ஒரு ஸ்லோகம் சொல்றோம், ஸ்தோத்திரம் சொல்றோம்னா கூட மனசு பக்கத்துல இருக்கவா ரசிக்கிறாளா அப்படின்னு இருக்கக்கூடாது. பகவான் ரசிக்கிறானா, தலையாற்றானா. குருவாயூரப்பன் தலையாட்டிட்டோன்னு பட்டத்திரி ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்ல சொல்ல ஆமா ஆமா நன்னா தலையாட்டிடும். 1000 தலையாட்டி இருக்கான். ஒவ்வொரு ஸ்லோகமும் நன்னா சமத்தா குஞ்சலம் தலையாட்டி இருக்கு. அந்த மாதிரி பத்மநாபன் தலையாட்ட வேண்டாமா? எந்த சுவாமியை குறிச்சு என்ன ஸ்லோகம் சொல்றோமோ அந்த சுவாமி தலையாட்டணும் இல்லையா? அதானே பரம பிரயோஜனம். அத்தனை அழகா பகவான் தலையாட்டி தலையாட்டி கேட்கிறான். அதனாலதான் ஜோரா சொல்ல எவ்வளவு அழகா இருக்கேப்பா, எத்தனை ஆச்சரியமானது. காதுகள்ல மகர குண்டலாம் போட்டு இருக்கியே, அழகான அந்த கண்ண பிரதேசம், அந்த காது குண்டலங்களை நான் தியானம் பண்றேன். இந்த காதை நன்னா பார்த்து வச்சுக்கோங்க. எத்தனையோ தடவை மனசுல கஷ்டப்படுதோன்னு காதுல போய் ரகசியம் சொல்லிட்டு வந்துருங்க. சும்மா வச்சுருக்காரு காது ஒரு பக்கம் நம்ம கிட்ட காட்டிட்டு, காது நன்னா திறந்து வச்சிருக்கா, பெரிய காது. பத்மநாபா தாங்க முடியலப்பா, கொஞ்சம் கிருப பண்ணுப்பா, ரகசியமா அங்க நின்று சொல்லிட்டு வந்துடணும். கரெக்டா கேட்டு கிருப பண்ணிடுவோம். மனுஷா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க ரகசியத்தை எல்லாம் ஓட்டவாய். அதங்கிட்ட சொன்னா மட்டும் தான் வெளில போகவே போகாது. வெளில போகவே போகாது. இங்க போச்சுன்னா அப்புறம் இங்க வர நமக்கு இங்க போகும்போதே பாதி வெளில வந்துடும். பகவான் கிட்ட காதோட பேச வேண்டாமா? கோபிகள் ரகசியம் பேசுறாளாம். காதோட போய் ரகசியம் பேசுறாளாம். ராசக்கிட சமயத்தை கோபி வந்து கிருஷ்ணா சொல்லுடி அப்படின்னு இப்படிதான் சாடி போய் இப்படின்னு திரும்ப பகவான் காதை காட்ட, ஐயோ என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. அந்த காதோட அழகை அப்படி பக்கத்துல பாக்குற, அப்படி புது புது முடியெல்லாம் இருக்கா. அது அழகா அந்த மகர குண்டலம் வேற, மேல அந்த முடி இப்படி இருக்க, அந்த வேக ஓரத்தை அப்படி வழியே அந்த சைட்ல பகவான் அழகா ராசக்கிட காமிக்கிற மாதிரியே கையை தோலை கொண்டான்னு காட்டுறார் பத்மநாபர். தோல் கொடுக்கத்தான் ஆள் இல்லை. தோல் அப்படி கொடுத்துட வேண்டாமா? அப்படி தோலுக்கு எதுவே அப்படி அழகா படுத்து அப்புறம் பத்மநாபா சொல்லு அப்படின்னு திரும்பி படுத்துட்டு அவரை கட்டி பிடிச்சு இந்த காதோட காது ரகசியம் பேச வேண்டாமா? அழகான ஜோரான மகர நிப நம்ம அனுபவிக்கிறார். அழகான மகர குண்டலங்கள் இருக்கும்படியான காதுகள். இந்த சங்கம் எப்ப பார்த்தாலும் பகவான் கிட்ட ஏதோ பேசிட்டே இருக்கும். ஆண்டாள் சொல்றா, இந்த சங்கம் முதல்ல பிடுங்கி வைக்கணும். என்னடினா எப்ப பார்த்தா இப்படிதான் வச்சிருக்கான் இல்லையா, அது வாய் இங்க இருக்கா. பகவான் வாய் வச்சு ஊதுற மாதிரி வச்சிருக்கானா. ஆண்டாள் என்ன சொல்றான்னா, அவன் வாய் வச்சு ஊதினதுக்கு அப்புறமா இது ஏதோ நம்மளை பத்தி கோல் சொல்லிட்டே இருக்கு, அதான் நம்ம பக்கம் வரவே இல்லை. அவன் காதோட யாரா பேசிட்டு இருக்கான்னா அந்த சங்கம் பேசிட்டு இருக்கான். சக்கரத்தாழ் வரலையா, சங்கம் பேசிட்டு இருக்குன்றான். என்ன அனுபவம் பார்த்துக்கோங்க. அப்ப அந்த காதோட போய் ரகசியம் பேசணும். சீதா விராட்டி பகவானத்துல ரகசியம் பேசலாம். ஆச்சரியமா ராத்திரி அந்த வனவாசத்தை படுத்துக்கிறா. குஹனோட இடத்துல வந்து படுத்துக்கிறா. தாயாருக்கு எப்படி படுக்கணும்னு தெரியல. பகவான் படுத்து திரும்பி பார்க்கல. என்னடின்னா, பிரபு எப்படி படுக்கணும்னு தெரியல, தலாணி இல்லை, தலாணி இல்லை. ரகசியமா காதோட போய் சொன்னாலும் அவ்வளவுதாண்டி அப்படி கையை கொடுத்தானா பகவான் கையில தலை வச்சுட்டு படுத்துட்டான். ரகசியமா போய் சொன்னாலாம் தாயார். ரகசியமா பேச வேண்டாமா? சுதாமா கிருஷ்ணன் ரகசியமா பேசியிருக்கா பல சந்தர்ப்பங்கள். வெண்ண திருடுவாள்லே பசங்கள்லாம். அப்ப அவ்வளவு அழகா கிருஷ்ணா அவாந்தல மேல உள்ள வச்சிருக்கான் இப்படி பேசுறதான் குழந்தைகள். காதுக்குள்ள வந்து கிருஷ்ணன் சொல்றான், என்னடா சொல்லுடா. அவன் சொன்னான், காதுல வெண்ணெய் மூடி வச்சுனா எப்படிதான் கேட்குங்க? வெண்ணெய் எடுறா முதல்ல. எங்கெல்லாம் கிடைக்கிறத வெண்ணெய் அப்பி வச்சிருக்கானா சேஃபா பின்னாடி வேணும்னு. எல்லாத்தையும் வெண்ணெய் அப்பி எடுறா. ஓ மறந்து போயிட்டேன்டா அப்படின்றதான் ஆச்சரியமா. ரகசியம் அந்த குழந்தை நிறைய பேசியிருக்கா. ஜோர ஆச்சரியமாக ரகசியமா
அப்ப அந்த ரகசியம் எல்லாம் பேசுறதுக்கான காதுகள், உங்க கஷ்டங்களை சொன்னா கேட்கிற காதுகள். அர்ஜுன் அப்படிதானே சொல்றான், கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரே யஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். யாருக்குமே காதுல கேட்கல, கிருஷ்ணன் காதுல மட்டும்தான் விழுந்தது. அப்புறம் தான் பகவான் பகவத்கீதையை சொல்றேன், ஒருத்தர் காதலையும் வெள்ள ஆச்சரியம் மட்டும் ஒட்டி கேட்டுட்டார். பீஷ்மணி தெரிஞ்சு கொடுத்து அதை யார் காதலையும் வெள்ள அவனோட பேசுற ரகசியம். கவலையோ கஷ்டமோ பயமோ குழப்பமோ காமமோ என்ன வேணாலும் பேசுங்க, பைத்தியக்காரத்தனை கூட பேசுங்க. கிருஷ்ணா எனக்கு இந்த ருச்சி மேல இருக்க ஆசை விட்டு போக மாட்டேங்கிறதா சொல்லும் போல அந்த காதல விழுந்துடுத்துனா தானா ருச்சி மாறும், அந்த காதல விழுந்துடுத்துனா காமம் மாறும், அந்த காதல விழுந்துடுத்துனா பிரச்சனை தீரும். தங்க நகை வேணும்னா கூட சொல்லி பாருங்க, டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க. கிருஷ்ணா ஒரு தங்க நகை வேணும் காதோடு சொல்லி பாருங்க, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஆண்டா சொல்ல இல்லையா, சூடகமே தோல் விளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோ. யார்கிட்டயே போய் சொல்லல, அப்பா கிட்ட சொல்லல, கூட இருக்க சொந்தக்கார கிட்ட சொல்ல, கிருஷ்ணன் கிட்ட சொல்றா. ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். ரொம்ப அழகா சொல்றா, ஜோரா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கிருஷ்ணன் கிட்ட பேசுறா காதோட போய், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்டன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. அவங்கிட்ட காதோட போய் பேசணும். அதுக்குதான அழகான காதுகள். ஆதிகாரோட சொன்னா காதலே விழாத வாடு, கொண்டாடி சொல்றது மட்டும் காதல விழவே விழாது. அவளுக்கு வேண்டிய காரியம்னா காதல விழும். அந்த மாதிரி ரசிக்கணும். இந்த பக்கம் இருக்கே, சும்மா சொல்லப்படாது, சும்மா சொல்லவே கூடாது. ஒருத்தன் சொன்னான் தன் மனைவிக்கு காது கேட்கலன்னு டாக்டர் கிட்ட. உடனே டாக்டர் சொன்னா நான் சொல்றேன் டெஸ்ட் பண்ணி பாருன்னுட்டான். சரின்னுட்டான். ஒரு நாள் அவ கிச்சன்ல வேலை பண்ணி அவன் ஹாலில் உக்காந்தான். அம்மா இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னா பதில் வரல. அவன் இவ்வளவு தூரத்தை அவளுக்கு காது கேட்க முடிவு பண்ணிட்டான். ஒரு 10 அடி தள்ளி அம்மா இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னா அப்படியும் வரல. அப்புறம் சமையல் ரூம் வாசல்ல போய் நின்னா அப்படியும் வரல. கடைசியில பக்கத்துல போய் அம்மா இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா அவன் நினைச்சா பாவம் காலையில் மிஷின் வாங்கி போடணும்னு. அவ சொன்னா இதைத்தான் 5 தடவையா சொல்லிட்டு இருக்க, சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி. பாவி மனுஷா உன் காதுல வேலையான்னுட்டான். அவன் நினைச்சா அவளுக்கு கேட்கல. அப்பதான் தெரிஞ்சு இவனுக்கு ப்ராப்ளம். பையில இப்படிதான் ஆயிடுறது நம்ம நிலைமை. நம்ம ஒண்ணு நடக்காது, ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, பைத்தியக்காரத்தனமா ஏதோ நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி மனுஷாளிடத்துல பேசினா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, தெய்வத்தினிடத்திலே பேசணும். அதுக்காகத்தான் அந்த காதுகள். நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு எப்பொழுதும் தயாரா இருக்க காதுகள் அவனோட காதுகள் மட்டும்தான். நீங்க அர்த்தராத்திரி பிரார்த்தனை பண்ணாலும் கேட்கறது ஒண்ணும், பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு பிரார்த்தனை பண்ணிருப்பேன் வெளில சொல்ல முடியாம கேட்டிருக்கோன்னும், ட்ரெயின்ல போகும்போது பிரார்த்தனைகள் கேட்டிருக்கோன்னும், உள்ளுவார் உள்ளிட்டலாம் நீ என்ன பிரார்த்தனை பண்ணாலும் கேட்கக்கூடியது அவன் காதுகள். உபயோகப்படுத்திக்கோங்களேன். அந்த காதுகளோட பேச வேண்டாம், அந்த காதுகள் கிட்ட மட்டும் தானே பேசணும். அதனால அழகா சொல்ற அந்த காதுகளை தியானம் பண்றேன் எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க. தில குசும சமானாம் நாசிகாம் சாத்திய சேவே கருட கமன சில்யௌ தர்ஷகே தர்ப்பகேஷ்வாச துல்யே மிருகமத கிருத புன்றம் தாவகம் பாலதேசம் குட்டிலம் அமலக ஜாலம் நாத நித்தியம் நிஷேவே. சில குசும சமானம் எள்ளுப்பூ போல இருக்கும்படியான மூக்கு. கருட கமன கருடன் மேல வரக்கூடிய ஹே பிரபு. சில்யௌ தர்ப்பகேஷ்வாச துல்யே மன்மதனுடைய வில் போன்ற வளைஞ்ச அழகான புருவங்கள். மிருகமத கிருத புன்றம் தாவகம் பாலதேசம் நெத்தியில அழகான கஸ்தூரி திலகம். குட்டிலம் அலகஜாலம் குட்டிலம் அலகஜாலம் நாத நித்தியம் விஷேவே அழகான சுருட 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 சுருடையான கேசங்கள். இதெல்லாம் தியானம் பண்றேன்பா. அப்பாடான் இருக்கடா கருட கமனா, ஏ கருடாரூடா, ஏ பிரபு உன்னுடைய அழகான மூக்கு, எள்ளுப்பூ போல இருக்கிற மூக்கு, வில் போன்ற வளைஞ்ச புருவம், அழகான கஸ்தூரி திலகத்தோடு கூடிய நெற்றி. கஸ்தூரி திலகம் லலாட்ட படலே, அதேதான். நாசாக்ரே நவமௌக்திகம், அப்படியேதான். அழகான அந்த குட்டிலம்
அழகான வளைஞ்சு 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 இருக்கக்கூடியதான குழல் கற்றைகள். இதெல்லாம் தியானம் பண்றேன்பா. அழகா இருக்கு. பத்மநாபருடைய முடி ரொம்ப அழகா இருக்கு. நல்லா உத்து பார்த்தேன்னா அந்த முடி தெரியும். அப்படி இந்த இடத்த வளைவா லேஸ் லேசா லேஸ் லேசா லேஸ் லேசா தெரியும். அழகான அந்த திருமுடி கற்றைய தியானம் பண்றேன்பா. சஜல ஜலத நீலம் பாவையே கேசஜாலம் மணிமகுட முதஞ்சத்கோட்டி சூரிய பிரகாசம் புனரணகமதிம் மே தேவ சங்கோச்ய யுஞ்சே தவ வதன சரோஜே மந்தஹாசே மனோஜ்ஞே. மந்தஹாசம், அழகா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், ஹசிதம், லேசா சிரிச்சுண்டு புன்னகை பூத்த திருமுக மண்டலம் அப்படின்றா. சிரிக்கிறான், ஆனா சிரிக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஒரு ஜென்டில்மேன் ஸ்மைல். இந்த போட்டோ எல்லாம் சிரிப்பேறணும். இந்த லேசா ஒரு கோடு போட்ட மாதிரி ஈன்னு சிரிக்க மாட்டோம். இங்க போட்டோன்னா சீஸ்ன்னு வரலாம், ஹீன்னு சொல்ல மாட்டான். சீஸ் அப்படின்னா சீஸ் சொல்லும்போது இப்படி இந்த வாய் லேசா அப்படி போகணும். ரொம்ப சிரிச்சோன்னா இழிச்ச வாயின்டுவா. லேசா ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ஸ்டைலா. அது இந்த குழந்தைகள் எல்லாம் வரன்னு பாக்குறோம் அப்படின்னா அப்ப பார்த்து அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுப்பான் பாருங்க. இப்படி நில்லுங்கோ அப்படி நில்லுங்கோ ஈ நில்லுங்கோ, பல்லு தெரியப்படாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உண்டு. ஆனா பகவான் சிரிக்கிறது அவ்வளவு அழகா. ஒரு நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன் நாரணனே. நிகமாத்த மகாதேசிகர் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதுறார். அர்ஜுனன் பயந்து போய் பகவான் திருவடியில விழுந்துட்டான், கார்பண்ய தோஷம்னு. விழுந்த உடனேயே பகவான் பதராதனான்னு சொல்லியான். ஒரு நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன். அழகா லேசா சிரிச்சுனாப்பாடா. பகவத்கீதை கேட்கிற பக்குவம் என் சிஷ்யனுக்கு வந்துடுத்து. அப்படி லேசா ரொம்ப சிரிச்சானா அவனை சர்க்காஸ்டிக்கா கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடும். சீரியஸா வச்சிருந்தானா அர்ஜுனன் பயந்துருவான். ரொம்ப சாந்தமா, ஒன்னும் இல்லடா பயப்படாத, சுகபிரம்மம் பரிசுத்த பா சிரிக்க, ஒன்னும் ஒரு வாரம் இருக்குடா, இதுக்கு போய் டென்ஷன் ஆகிய லேசா ஒரு சிரிப்பு. அந்த மாதிரி அழகா ஒரு சிரிப்பு. பத்மநாபர் ஆராட்டி கடவுள் லேசா சிரிச்சு பல 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 பலன்னு சிரிக்க. அந்த மாதிரி ஆச்சரியமான வதன சரோஜே மந்தஹாசே மனோஜ்ஞே. அழகா வர்ணிக்கிறார். சஜல ஜலத நீலம், நீருண்ட மேகம் பாரி கருத்த குந்தலம், தலைமுடி. சஜல ஜலத நீலம் பாவையே கேசஜாலம். அதெல்லாம் அப்படியே இந்த மேகங்கள் நல்லா கருமையான மேகங்கள் எப்படி தன்னோட தண்ணி சேர்ந்து இருந்து வச்சுக்கோங்களேன். அப்படி டிசைன் பார்த்தாலே தலையில முடி இருக்க மாதிரியே இருக்கும். இந்த கிருஷ்ணனுடைய தலைமுடி அப்படி இருக்கான். மேகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா போல் நல்லா கனகரேல். அதான் அந்த மேகத்திலேருந்து கூட கருணை கொட்டுறது இல்லையா, அந்த மாதிரி பகவானுடைய திருமுடிகள்லாம் கூட கருணை கொட்டும்படியா அப்படி ஜோரா இருக்கான். ஏன்னா திருமுடியை தான் யசோத ஜோரா எண்ணெய் தேய்ச்சி விடுறா. எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே. பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். இந்த எண்ணெய் தேய்க்கிற அழகை வர்ணிக்கிறார். அந்த தலைமுடி அவ்வளவு அழகா இருக்கா. அப்படியே காத்துல அப்படியே பறக்கிறத எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டான்னா. சௌரிராஜன்னே ஒருத்தர் உண்டு. சௌரிராஜ பெருமாள்னே வேற இருக்கு. அழகா தலைமுடி நிறைய உண்டா. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அர்ச்சகர், அந்த கோவிலோட அர்ச்சகர், ஆச்சரியமா ராஜா நிறைய பூவெல்லாம் கொடுத்து விடுறான் டெய்லி மாலைகள்லாம். அவர் டெய்லி என்ன பண்றார், பெருமாளுக்கு சாத்திட்டு உடனே வித்து விடுறார். பெருமாள் சாத்தாமலேயே வித்து விடுறார். ராஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஒரு நாள் வேகமா வந்துட்டார். சில இடங்கள்ல சொல்றா அவருக்கு பிடிச்ச ஒரு தாசிக்கு கொடுத்துடுறார் டெய்லி பூவை. இப்படியும் உண்டு, நிறைய கதைகள் உண்டு. அப்ப திடீர்னு ராஜா வந்துட்டா. ராஜா வந்தான்னா அவர் மரியாதை பண்ணி மாலை கொடுக்கணுமே. இதெல்லாம் ஒரு விவிஐபி தரிசனத்துக்கு ஒரு மரியாதை உண்டு இல்லையா. இவன் பார்த்தா ராஜா திடீர்னு சொல்லாமலாம் வந்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. கடகடன்னு அவர்கிட்ட கொடுத்த பூ அவர் தலையில வேற வச்சுட்டான். அந்த பூவை வாங்கி கொண்டு வந்து பெருமாள் தலையில வச்சுட்டார். ரொம்ப தைரியம் அவன் அர்ச்சகரா இருக்கிறதுக்கு. தலையில வச்சா ராஜா கார்த்தி எல்லாம் காட்டி பூவை கொடுத்துட்டார். ராஜா எடுத்து அப்படி கல்ல ஊத்திலாம் பார்த்தா இவ்வளோ பிடிச்சி ஒரு முடி. ராஜா அப்படியே பார்த்தான், என்ன முடி இருக்கு ஒரு பார்த்தான். ராஜா பெருமாளோட முடிவிட்டார். ராஜா கோபம் வந்துருது. நன்னா தெரியுது மனுஷாளுடைய கேசம்னு தெரிகிறது. இது பெருமாளுடைய முடியான்னுட்டான். ஆமா பாரு போலேன்னுட்டார். மனசுக்குள்ள கதறினார். நான் உன் அர்ச்சகன், நான் போய் சொல்லி என் பேர் கெட்டு போச்சுன்னா என் பேர் கெட்டு போய் உன் பேர் கெட்டு போயிடும். சுவாமிக்கு பூஜை பண்ற அர்ச்சகரே சில ஒன்னதான் எல்லாம் திட்டுவான். கலியுகம் எல்லாம் நாஸ்திகவாதிகள் இருக்கிற ஒரு லோகம் பார்த்துக்கோன்னுட்டாராம். ராஜா காமி பார்க்க திருவாட்டி காட்டினா திரும்பி ஆரத்தி காட்டா பகவான் நல்லா கேசம் அப்படி சொங்கி தழைய 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 இருக்கான்.
ராஜாவுக்கு அப்படி நம்பிக்கை வரலையா, உள்ள போய் அப்படி இழுத்தானா முடியும், சௌரி வச்சிருந்தானா ஒரு வேளை பிடிக்கல, ஆ அப்படின்னு கத்தினாராம் பெருமாள். கதறினார் பட்டர். ராஜா காலில் விழுந்தார். ராஜா என்ன ஆச்சு அப்படின்னா, உண்மையாவே இது வேற ஒருத்தரோட முடிதான், ஆனா பெருமாள் கருணா சாகரன் அவனுக்கு பூஜை பண்றேன்ற ஒரு காரணத்துக்காக நான் சொன்ன பொய்யையும் மெய்யாக்கிட்டார் அப்படின்ட்டார். வசதி அவ்வளவு அழகான திருமுடி பகவானுக்கு. ஆச்சரியமா யசோத நவராத்திரி போது இந்த பயலுக்கு அதை அழகா கூந்தல்லாம் போட்டு விடுறா. நன்னா செழிச்சு ஜோரா சடையெல்லாம் போட்டு சந்திர பிரப சூரிய பிரப எல்லாம் வச்சு நெத்தி சுட்டி எல்லாம் வச்சு கழுத்துல மாலையெல்லாம் போட்டு கையில ஒரு குங்கும சொப்பை கொடுத்து எங்க ஆத்துல குழு வச்சிருக்கேன் வாங்கோ, எங்க ஆத்துல குழு வச்சிருக்கா வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூட்டுட்டே வந்தது. ஒரு மாமிக்கு சந்தேகம், யாரு நீன்னு கேட்டா எல்லார்கிட்டையும் சொல்லி நான் யசோதையோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு எல்லாத்துலயும். ஒரு மாமி கேட்டா, யாரு நீ? யசோதையோட சொந்தக்கார பொண்ணா? யசோதைக்கு சொந்தக்கார பொண்ணு எனக்கு தெரிஞ்சு கிடையாது, நீ கிருஷ்ணன் தானே அப்படின்னு விட்டாலாம். இதுக்கு வெக்கம் வந்துடுச்சு. டக்குன்னு பாவாடியை தூக்கி முகத்தை மூடிடுச்சு. கீழே கோமனை வேற கட்டல. மாமி சொன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போலாக வந்து அப்படின்னு விட்டாளா. அந்த கூந்தல் அவ்வளவு அழகா இருக்கான் பகவானுக்கு, அப்படி பின்னி விடுறாளாம் யசோதை. அத்தனை அழகானவன் ஷியாமலான்னு ஸ்ரீவேஷம் போட்டு ராதிகாவிடத்துல போய் சன்மானம் கேட்கணும். அவ்வளவு அழகா முடி இருக்கு பகவானுக்கு, ஜோரா முடி. அந்த முடி அவ்வளவு அழகா ஆலம்பால வச்சுட்டு ராமச்சந்திரமூர்த்தி ஜடாமுடி தரிச்சுக்கிறார். அசந்து போறார், இவ்வளவு முடியா இருக்கு அப்படின்னு. சீதா மாதாலும் பகவான் தலையை இப்படி தொடச்சு விடுறாள். அந்த முடியை தொடக்க அச்சோடி ஸ்ரீகள்லாம் பொறாமப்படுறாள். என்னடா பண்ணா தெரியல கிருஷ்ணன், இப்படிதான் முடி இப்படி கருகருன்னு இருக்குது. ஸ்ரீகளுக்கு மட்டும் முடி கருகருன்னு ஆகாது. கோவில கூட மாமிக்கு எவ்வளவு முடி பாத்தியான்னு கஷ்டப்பட்டு பத்மாவளி நின்றுப்பா. முன்னாடி இருக்கிற முடிதான் அவளுக்கு தெரியுது. வைத்திருச்சல் ஸ்ரீகளோட சிலரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கருகருகருன்னு முடியா கிருஷ்ணனுக்கு. சில பாட்டிகள்லாம் கேட்கறா, குழந்தை உன் முடிக்கு என்னடா ஷாம்பு போடுற சாணிதான், என்னடா கண்டிஷனர் கோமியம் தான், டெய்லி அதையே போட்டு குடிச்சுட்டு இருக்கான பெருமாள். அதுக்கு மேல என்னடா சென்ட் அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா துளசி கந்தம், துளசி ஷாம்பு டெய்லி போட்டு இருக்கான். நாற்றத்துடாய் முடி நாராயணன். அப்படிப்பட்டதான குழல் கற்றைகள். பத்மநாபத்தில் எப்பொழுதும் துளசி உண்டு. தலை நல்ல வாசல் நெத்தியில தான் நெத்தி இருக்கோ நம்ம பொழைச்சோம். அதுல ஒரு மல்லிப்பூ மாலையெல்லாம் போட்டு அந்த மல்லிகை வாசனம். நீ பார்த்த விக்ஷிப்பூலாம் வச்சிருந்தா நெத்தியில. சில நாள் தாமரை பூ வைக்கிறா, தோன்றதெல்லாம் வைக்கிறா. அழகா இருக்கு பத்மநாபருக்கு பார்த்தா ஜம்முன்னு. அவ்வளோ பெரிய ரிஷிப்பூ கூட இன்னொன்று தான் இருக்கு. இந்த தெச்சிப்பூ இன்னொன்று தான் இருக்கு. திருச்சிப்பூ அவனோட பகவான் நெத்தியில பார்த்தோம்னா அதுபோல அழகான திருமுடி கற்றை. சஜல ஜலத நீலம். சாதாரணமா பகவானுடைய திருமேனியை வர்ணிப்பா, நீருண்ட மேகம் போல கருப்புன்னு. சுவாதி திருநாள் பகவானுடைய முடிய வர்ணிக்கிறார். சஜல ஜலத நீலம் பாவையே கேசஜாலம் மணி மகுடமுதன் சத்கோடி சூரிய பிரகாசம். சதகோடி சூரிய பிரகாசமா, 100 கோடி சூரியன் ஒன்னா பிரகாசிக்கிற மாதிரி ஒரு மகுடம். அது எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. இதெல்லாம் போய் சொல்லணும் கோர்ட்ல. 1.5 லட்சம் கோடி ஒண்ணும் இல்லையா, அவருடைய கிரீடமே 100 கோடி சூரிய பிரகாசம்னா எவ்வளவு மணி இருக்கும் பாருங்க. உடனே கைட்டி பார்த்துருவா. சத்கோடி சூரிய பிரகாசம் தக்க 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 தக்கன்னு சொல்லிக்கும். பல 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 பலன்னு. பத்மநாபரோட பாதிதான் நம்ம கிரீடம் பார்க்கிறோம், முழுசா பார்க்கறது இல்லை. இவ்வளவுதான் பார்க்கிறோம், இதுக்கு மேல போய் பார்க்கறது இல்லை. சில கோவில்கள்ல மட்டும்தான் நல்லா பார்க்க முடியும். பன்றிபுரத்துல பார்க்கலாம் பாண்டவனுடைய கிரீடம். திருக்கோளூர் வைத்தமாநிதி கிரீடம் பார்க்கலாம். இந்த பாம்புக்குள்ள அப்படி போய் முட்டின்னு இருக்கும். ஆதிசேஷனுடைய படத்து மேல போய் அவருடைய கிரீடம் அப்படி முட்டின்னு இருக்கும். சில பேரோட கிரீடம் பார்க்கவே முடியாது. காஞ்சிபுரம் பாண்டவர் தூதர் உத்தரத்துல போய் இடிச்சுட்டு இருக்கும். இந்த கிரீடத்தை தான் தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கோவர்ணகிரி தாங்குற மாதிரி கிரீடத்தாலேயே உத்தரத்தை தாங்கிட்டு இருப்பார். கோபுரத்தை உலகளந்த பெருமாள் கிரீடம் பெருசா இருக்கும். அவ்வளோ அது இவ்வளவு இருக்கும். உலகளந்த பெருமாள் கிரீடம் எல்லாம் அத்தனை பெருசு, அப்படி பெருசா இருப்பார் சுவாமியோட. கோடி சூரிய பிரகாசம் தக 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 தகன்னு ஜொலிக்கிறதா. இன்னைக்கு பல இடங்கள்ல சுவாமிக்கு கிரீடம் சாத்தினா இருக்கும். உற்சவ மூர்த்திக்கு ரொம்ப ஆச்சரியமா. மேல்கோட்டையில ராமப்பிரியன் சம்பத்குமாரன் மூர்த்தி, பிவி நாச்சியார் ராமானுஜர் போய் கூட்டு வந்தாரு. அந்த மூர்த்தி
அந்த மூர்த்திக்கு இன்னைக்கு அந்த வைரமுடி சேவைன்னு ஒண்ணு உண்டு. அது ஆக்சுவலா வைனமுடி சேவை, வைனதேயன் கொண்டு வந்த வச்ச முடி அந்த சேவைன்னு பேர். கடைசியில வைரமுடி ஆயிடுத்தது. இன்னைக்கு அந்த வைரமுடி வச்ச உடனே சுவாமிக்கு முத்து முத்தா இருக்கும், தொடச்சி எடுப்பார். இன்னைக்கும் பிரத்யக்ஷ பிரம்மம், அதனால வைரமுடி வச்சோன்னே வேர்க்கும், தொடச்சி விட்டுட்டே இருப்பா. சுவாமிக்கு வேர்க்கிறது 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 வேர்க்கிறது. இந்த வைரமுடி சேவை பார்க்கறது கூட்டம் அலமோதும். மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஜோரா இருக்கும். ஒரு தடவை பகவான் திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கும்பொழுது விரோச்சனன், மகாபலியோட அப்பா, பிரகலாதனுடைய பிள்ளை, பகவானுக்கு சரண சேவை பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கும்போது பெருமாள் அழகா கண்ண மூடி தூங்கிட்டு இருக்கா, தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்கார். இவன் பார்த்தா பகவானுடைய திருமுக மடம் நல்ல பிரகாசமா இருக்கு. முடிச்சோதியாய் உனது முகஜோதி மலர்ந்ததுவோ அப்படின்றார். அம்மா ரொம்ப அழகா வர்ணிக்கார். அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, உன்னோட திருவடி தேஜஸ் தாமரை ஆயிடுத்தோ, உன்னுடைய அழகான முடிஜோதி அந்த தேஜஸே முகமா ஆயிடுத்த, முடிஜோதியாய் உனது முகஜோ மலர்ந்ததுவோ அப்படி அனுபவிக்கிறார் அந்த தேஜஸ். பகவானுடைய திருமுகம் நல்ல தேஜஸா இருக்கு. பார்த்தா அந்த மகுடம் அவ்வளவு பிரகாசிக்கிறது. விரோசனன் பார்த்தா இந்த மகுடம் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி திருடு புத்தி எடுத்து ஓடிக்கான். திருப்பாற்றல் வரைக்கும் திருடன் இருக்கான். பெருமாளுடைய திருமேனிலேருந்து கீழே திருடு ஓடிட்டான். பெருமாள் கண்ணை திறந்து பார்த்தா முடி அப்படி நல்லா அப்படி கலகலே இருக்கு. கருடாழ்வார் வந்தார், என்ன பிரபு ரொம்ப ஸ்டைலா நீங்க என்ன தேய்ச்சி குளிச்சேடா, தலையில கீடம் இல்லாம இருக்கடே அப்படின்னாரு. கீடத்தை காணுமா? பார்த்தா விரோசனனை காணும். பார்த்தா பாதாளத்தை ஒழிஞ்சிருக்க, ஓடி போய் கூண்டு அவனுட்டார். அவனை அடிச்சு கொண்டா கீடத்தை அப்படின்னு பெருமாள். திருப்பாக்கடல்னாலும் ரொம்ப பெருசு. இந்த 18 மைல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை விட பெருசா இருப்பார், ரொம்ப நீளம். இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அவ்வளவு பெருசா இருப்பார் பாக்கிறதுக்கு. அத்தனை பெரிய கிரீடம் எடுத்துட்டு போறார். அழகா கருடாழ்வார் எடுத்துன்னு வந்துட்டார். கீழே போய் அடிச்சு விரோசனிடம் பிடிங்கன்னு எடுத்துட்டு வரார். இந்த எடுத்துட்டு இப்படி மேல பறந்து வரும்போது பிருந்தாவனத்தை தாண்டி வரார். பார்த்தா அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். அச்சோடி இது ரொம்ப சமத்தா இருக்கே, வெயில வேற அலையறானே, இந்த முடி வேற ரொம்ப இதுவா இருக்கே, சரி சொல்லி நேர கொண்டு போய் அவன் தலையில வச்சார். வச்ச உடனே கரெக்டா பிக்ஸ் ஆயிடுது. யார் தலையிலும் பிக்ஸ் ஆகாது, அவ்வளவு பெரிய கிரீடம் அது. 18 மைல ஒண்ணு வேணா அப்புறம் பாத்துக்கோ. ரொம்ப பெரியவர் திருப்பார்கடல்நாதன், ரொம்ப பெரிய மூர்த்தி. அவ்வளவு பெருசு இருக்கு, ஒரு ஊரே உள்ளுக்குள்ள போடலாம், அவ்வளவு பெரிய தலைமுடிய ஒரு கிரீடம். அந்த கிரீடத்தை கொண்டு வந்து கிருஷ்ணன் தலையில வச்சார். கரெக்டா செட் ஆயிடுச்சு. கிருஷ்ணன் அதை பத்திரமா வச்சுட்டு இருந்தான், வச்சுட்டே இருந்தான் பத்திரமா. அதுக்கப்புறமா துவாரகை வந்துட்டான், ராஜ்ய பரிபாலனா பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் தான் பலதேவர் குருஷேத்திர யுத்தத்தின் போது திவ்யதேச யாத்திரையெல்லாம் போறார், கஷேத்ராடனம் போறார். அப்ப மேல்கோட்டை போறார். இந்த ராமப்பிரியன் சம்பத்குமாரனை பார்த்துடுறார். இந்த சம்பத்குமாரன்லாம் பார்த்துட்டு அழகா கிருஷ்ணன் வந்து சொல்றார். சம்பத்குமாரனை பார்க்கல, மெயினா மேல்கோட்டை திருநாராயண மூர்த்தியை பார்க்கிறார். பார்த்துட்டு வந்து கிருஷ்ணகிட்ட சொல்றே, நம்ம ஆத்துல இருக்கிற ஒரு மூர்த்தி மாதிரியே அங்க மூலவர் பார்த்தேன்டா அப்படின்னு சார். உடனே இந்த ராமப்பிரியன் சம்பத்குமாரன் எதுகுலத்துல வந்துட்டான். ராமன் பூஜை பண்ண மூர்த்தி அது. ரங்கநாதனை கொடுத்த பிறகு ராமன் தன் பூஜைக்காக திருப்பி பிரம்மா கிட்ட வாங்கின மூர்த்தி. ராமன் பிரியமா வச்சிருந்ததுனால அவருக்கு ராமப்பிரியன்னு பேரு. ரங்கநாதன் விபீஷணன் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு மூர்த்தி பிரம்மா கிட்ட வாங்கிக்கிறார். பூஜை பண்ணி எல்லாம் வச்சிருக்க. ராமனுடைய காலம் எல்லாம் முடிஞ்சு விடுது. லவகுச்சா வந்துடுறா. அப்ப குஷனுடைய குழந்தை குச்சமாலினின்னு அவளுக்கு பேரு. அவளுக்கு கல்யாணம் தான் ஆகும் பொழுது சீதா மாதா கணவன் வந்து சொல்லிட்டா லவகுஷா கிட்ட, அவ என்ன கேட்கிறாளோ மனசு நோகாதபடி சீர் பண்ணி கொடுங்கோன்னுட்டா. அவ என்ன பண்ணாலும் அந்த குஷமாலினி சுகமாவே இல்லை. கடைசியில குஷார் கேட்டார், என்னம்மா ஆச்சு, உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு நீங்க பூஜை பண்ற ராமப்பிரியன் மூர்த்தி வேணும் என் கூடன்னுட்டா. அந்த குஷமாலினி எதுகுலத்தை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அப்படி வந்து கடைசியில கிருஷ்ணகில வந்துடுது அந்த மூர்த்தி. அந்த மூர்த்தியை ராமப்பிரியனை எடுத்துட்டு கிருஷ்ணன் போறான். கிருஷ்ணனும் பலராமனும் ராமப்பிரியனை எடுத்துட்டு நேர மேல்கோட்டை திருநாராயணபுரம் போய் பார்க்கிறான். அந்த மூலவரும் இவரும் ஒரே மாதிரி அத்தியாசல் பிசகாம இருந்தா. சரி, அவன் இனிமேல் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்திருக்கானு அம்மாத்த குழந்தையாச்சுன்னு சொல்லி பகவான் தன் தலையில இருக்க கிரீடத்துக்கு அவன் தலைமையில வச்சான். அந்த கிரீடம் தான் இன்னி வரைக்கும் வச்சுட்டு இருக்கான். வைனதேயன் கொடுத்த முடி சேவை, வைன முடியின் சேவை. அது கடைசியில வைரமுடி சேவையாச்சு. அந்த முடியை இன்னைக்கு வச்சாலும் பகவானுக்கு வேர்க்க பார்க்கணும். மேல்கோட்டை ரொம்ப அழகா இருக்கு அந்த வைரமுடி சேவை பகவானுக்கு. அது மாதிரி நம்பெருமாளுக்கு பாண்டியன் கொண்டைன்னு ஒண்ணு உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். நிறைய ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு விதமா கொண்டை பண்ணி கொடுப்பா. அதெல்லாம் வச்சுட்டு பெருமாளுடைய அனுகிரகம் பார்க்கறதுக்கு ஜோரா இருக்கு. பெருமாள் சாத்தினார்னா திருப்பதி பெருமாள் பண்ணி கொடுக்குறா இல்லையா? இப்ப கூட சமீபத்தில் பண்ணா நம்ம பார்த்தோம் இல்லையா?
அந்த மாதிரி கோடி சூரிய பிரகாசமான ஒரு கிரீடம். இந்த கோடி சூரிய பிரகாசம் கிரீடத்துக்கு எங்கேந்திரா வந்ததுன்னா இவனுடைய தேஜஸ் அதுல பிரதிபிம்பிக்கிறதா, கண்ணாடியில பிரதிபிம்பிக்கிற மாதிரி அதை பட்டு ஜொலிக்கிறதா. அதுதான் சொல்றார், சஜல ஜலத நீலம் பாவையே கேஷஜாலம் மணிமகுட முதஞ்சத் கோடி சூரிய பிரகாசம் புனரணக புனக அனக. அனகம்னா குற்றமில்லாதவனே, மாசுமர அற்றவனே. புனரணகம் மதிமே தேவ சங்கோச்சயுஞ்சே தவ வதன சரோஜே மந்தஹாசே மனோஜ்யே. சங்கோச்ச அப்படின்னா அப்படி சுருக்கின்னு அர்த்தம், சுருக்கின்னு அர்த்தம். அது இவ்வளோ பெரிய கிரீடத்தை பார்த்துட்டாராம். அதுக்கப்புறம் மனசை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பகவானுடைய மந்தஹாசத்துல மனசை லயப்பட வச்சார் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் சாதாரண அர்த்தம். இது வாசுதேவாச்சாரியர் சொன்ன ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் சொன்னார். ஆச்சரியமா இருக்காது. ரசிகர் கோடி சூரிய பிரகாசம் பார்த்தாரோன்னு தானா கண்ணு இப்படி சுருங்கி போயிடுதான். இந்த கண்ணு கூசும் இல்லையா, இப்படி சுருங்கி பார்த்தா பகவானோட சிரிப்பு தெரிஞ்சுதான் அப்படின்ற. கோடி சூரிய பிரகாசம் கண்ணை கூசுறது, அது கண்ணை கூசி பார்த்தா கண்ணை சுருக்கி பார்த்தா அந்த செங்கனி வாயோட சிரிப்பு தெரிஞ்சுதான் அப்படி சொல்ற இந்த அனுபவம் இருக்கும். இந்த கோடி சூரிய பிரகாசம் பார்த்தோன்னு புனரணகம் அதிமே தேவ சங்கோச்சயுஞ்சே தவ வதன சரோஜே மந்தஹாசே மனோஜ்யே. அந்த மந்தஹாசத்துல என் மனசு லயப்படுறது. இந்த மந்தஹாசம் நிறைய பெரியவாள் அந்த மந்தஹாசத்துல தான் அப்படியே மயங்குறா. நிறைய பேர் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் நான் பார்த்துருக்கேன். வயசான வாழ்க்கை மனசுல ஒரு துக்கம், கவலை, ஒரு பயம், ஒரு குழப்பம் வந்துருக்குன்னா நிறைய கஷ்டப்பட்டு வரராஜன் கோயில் மலை மேல, சின்ன மலை தானே, மேலே ஏறி போய் வரராஜன் சிரிக்கிறத பாப்பா, அப்பாடா இனிமேல் பிரச்சனை இல்லை. அவன் சிரிப்பை பார்த்தோன்னா மனசு ஒரு சமாதானம் தான். ஆற்றுல எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் குழந்தைகள் ஏதான பண்ணி சிரிச்சு சிரிப்பை பார்த்தா கட கட கடன்னு டென்ஷன் விட்டு போயிடும். பெருசா சண்டை போட்டுட்டு இருப்போம், ஆற்றுல பெரிய சண்டை போட்டு பெரிய ஆகியம் பண்ணிட்டு இருப்போம். இந்த குழந்தைகள் வந்து ஏதானு சொல்லி திடீர்னு சிரிக்கும் பாருங்க, அந்த சிரிப்புல டக்குன்னு அப்படியே கூலாயிடும் எல்லாரும். அந்த மாதிரி பெருமாளுடைய மந்தஹாசம், இந்த கவலை வரும்பொழுதெல்லாம் பத்மநாபனுடைய அந்த மந்தஹாசத்தை அப்படியே தியானம் பண்ணணுமா. ரட்சிக்கிறவன் எவ்வளவு நிதானமா பொறுமையா சிரிச்சுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அது வாமனமூர்த்தியா வந்து மகாபலி இடத்துல போய் பகவான் தானம் கேட்கிறான், லேசா சிரிச்சுண்டு. அப்பதான் சுக்கராச்சாரிய சொல்றாங்க, சிரிப்பே சரியில்லை, பார்வையே சரியில்லை, இந்த குள்ளனை நம்பாத, கல்லனை விட மோசம் இவன், கல்லனை நம்பினாலும் நம்ப, இந்த குள்ளனை நம்பாத. இந்த சிரிப்பை பார்த்துதான் கண்டுபிடிச்சு, அது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அழகா அப்படி சிரிச்சு விட்டான். சுக்கராச்சாரியரை பார்த்து என்ன சிஷ்யனை ஜாக்கிரதையா பார்த்துக்க நினைப்பான்னு ஒரு சிரிப்பு சிரிச்சு அங்க பிடிச்சு விட்டார். இந்த சிரிப்பு எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட சிரிப்பாச்சு, எங்கேயோ பார்த்துக்கேன், அடடா நம்ம விஷ்ணு. அப்புறம் பிடிச்சிடுவார், அவன் தானா இவன் கண்டுபிடிச்சுட்டார். டக்குன்னு பார்த்தா அடுத்த க்ஷணம் அவருக்கு விஷ்ணுவாவே காட்சி கொடுத்தாங்க, என்னன்ற அப்படின்னு விட்டான். ஆனா இவன் பார்க்கும்போது இத்தனோடு வாமனனா இருக்கான். இவர் பார்க்கும்போது திருட்டுத்தனமா தெரியுது சிரிப்பு, அவன் பார்க்கும்போது தெய்வீகமா இருக்கு. இந்த கிருஷ்ணன் சிரிப்பு கள்ள சிரிப்பு, எப்படி சிரிப்பானே தெரியாது. இந்த சிரிக்கிற சிரிப்புக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. குருவாயூரப்பன் அழகா சிரிக்கிறது, அபேதானந்த ஆசிரமத்தில் கிருஷ்ணனுக்கு என்ன அழகா சிரிக்கிறது, குஞ்சலமா சிரிக்கிறது, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நெய்யாற்றில் இருக்கிற கிருஷ்ணன் கையில வாழைப்பழம் வேணுமா, தரமாட்டேன் போ அப்படின்னு சிரிக்கும், தரமாட்டேன் தருவேன் வேணுமா தரமாட்டேன் அப்படின்னு. இந்த கிண்டலா ஒரு சிரிப்பு, பார்த்த சாரதி, ஒரு காம்பீரியமான சிரிப்பு. வரதராஜன் புன்னகை மன்னன், சான்ஸே கிடையாது. சிரிப்புன்னா அவன் தான். ரங்கநாதன் ஒரு அந்த ரங்கராஜன்ற திமிரோட ஒரு சிரிப்பு. திருப்பதி பெருமாள் ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு சிரிப்பு. உடுப்பி கிருஷ்ணன் நம்மளை ஏமாத்தலாமனே சிரிச்சுட்டு இருக்கும் பையன், இப்படி பார்க்கிற பாரு இப்படி வேற வச்சுட்டு சிரிக்கும். அது எப்படிதான் சிரிக்கும் போது அப்படின்னு ஒழுங்கு காட்டி சிரிக்கிறதுனா அது உடுப்பி கிருஷ்ணன் தான். பொறுப்பா சிரிக்கிறதுனா ஸ்ரீநாத்ஜி, நான் பார்த்துக்கிறேன்னு கையை தூக்கி நிற்பான். துவாரகாதீசன் எல்லாம் ஏன் பாடு நீ சும்மா இரு அப்படின்னு ஒரு சிரிப்பு. ஒவ்வொரு சிரிப்பு அழகும். பரமாச்சாரிய சிரிப்பு, ரமண மகர்ஷியோட சிரிப்பு எவ்வளவு தெய்வீகமா இருக்கு. ரமண மகர்ஷி சிரிப்பெல்லாம் பார்த்து நேரடியா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. போட்டோவை பார்த்தா கூட நம்மளை பார்த்து நமக்காகவே பிரத்யேகமா ஒரு அனுகிரகமா சிரிக்கிற மாதிரியே இருக்கும். மகாபரிவா சிரிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி நிஜமாவே சிரிச்சு நிறைய பேர் நிறைய பார்த்தது இல்லை. ரொம்ப கூட அந்த சிஷ்யா அந்தரங்க சிஷ்யா மட்டும் தான் மாதிரி கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மகாத்மா சைத்தன்ய மகாபிரபு ஆசியத்தை சிரிக்கிறது, சுவாமி ராகவேந்திர ரொம்ப அழகா இருக்கும். சுவாமி விவேகானந்தோட ஸ்மைல் பாருங்க, அப்படி காம்பீரியமா இருக்கும்.
அப்படி அந்த உட்காந்துட்டு பாருங்க சேர்லாம் அப்படி கையை வச்சுட்டு அப்படி ஸ்டைலா லேசா ஒரு சிரிப்பு, அத்தனை ஸ்டைலா இருக்கும். கடன் இங்கிலீஷ் கடை மாதிரியே சிரிப்பார். அவனுக்கு அப்படிதானே சிரிப்பான், ஜென்டில்மேன் சிரிப்புன்னு. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு விவேகானந்தருக்கு. அந்த மாதிரி அந்த மந்தஹாசத்தை நான் தியானம் பண்றேன்பா. தவ வதன சரோஜே, திருமுக மண்டலத்துல அந்த உதர்ல இருக்கக்கூடிய மந்தஹாசத்தை, மந்தஹாசே மனோஜ்ஞே சஜல ஜலத நீலம் பாவையே கேஷஜாலம் மணிமகுட முதஞ்சத் கோடி சூரிய பிரகாசம் புனரணகமதிம் மே தேவ சங்கோச்சயுஞ்சே தவ வதன சரோஜே மந்தஹாசே மனோஜ்ஞே. அப்படிப்பட்டதான அந்த மந்தஹாசத்தோடு கூடியதான அந்த சிரிப்பை தியானம் பண்றேன். அதுவும் மகாராஜா சுவாமிநாதன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். லௌகிகமான வாழ்க்கையில பார்த்தா ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவரோட அந்த ராஜ்ய பரிபாலன காலத்துலாம். அப்பெல்லாம் அவருக்கு என்னடா சமாதானம்னா பத்மநாபனுடைய மந்தஹாசம். இந்த மந்தஹாசம் நினைச்சு ஹசிதம் மதுரம், சிரிப்பை நினைச்சுனே காலத்தை ஓட்டினா மந்தஹாசே மனோஜ்ஞே அப்படின்னு. அப்ப பகவானுடைய கிரீடம், அழகான ஆச்சரியமான அந்த சுழலான கேசங்கள், ஜோரான சிரிப்பு, இதையே தியானம் அப்படி முகத்திலேயே அவ்வளவு சுத்தின்னு இருக்காரு பாருங்க, கீழே வரவே மாட்டேங்கிறார். அது ஒவ்வொரு நாள் ரசிக்கணும். ஒரு நாள் பகவான் திருவதரையே பார்த்துட்டு சிரிப்பையே பார்த்துட்டு, ஒரு நாள் பகவானுடைய மகுடத்தையே அந்த முக்குடத்தையே பார்த்துட்டே இருக்கும். அப்பாடான் இருக்கும். லேசா சிரிக்கிற சிரிப்பு நம்ம எல்லா பாவத்தையும் நாசம் பண்ணும்படியான ஒரு சிரிப்பு. அதுவும் சமயத்துல பக்தாள் இடத்துல வாங்கி கட்டிப்பா, அப்போ ஒரு சிரிப்பு சிரிப்பான், ரொம்ப அழகா இருக்கும். தியானம் பண்ணிட்டு பக்தர்கள் எல்லாம் திட்டுவா, ஏன்டா அப்படி பண்றா அப்படின்னு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பான். ராதிகா கிட்ட மாட்டிட்ட போது அப்படி அசட்டு சிரிப்பு சிரிக்கிறான். ஏண்டா கிருஷ்ணா பொம்பளை வேஷம் போட்டுட்டு வந்தாய், இல்லடி உங்ககிட்ட சன்மானம் வாங்கணும் தான். அது சரிடி, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சாய்? பகவான் பார்த்து ராதிகா சிரிச்சா, உன் வாசனை எனக்கு தெரியாதா? குணுங்குனாரி குட்டேற்றை, நீ எத்தனை சென்ட் போட்டாலும் இந்த வெண்ண நாத்தம் உன்னை விட்டு போகாது, துளசி கந்தம் உன்னை விட்டு போகாது. அப்ப இந்த வாசனை உன்னை விட்டா வேற யாருக்கும் கிடையாது. பெரியவா தன்பிள்ளை சொல்ற, அவன் கட்டி பிடிச்சானா 30 நாளைக்கு குளிக்க வேண்டாம், அப்படி வாசனை வருமா. அப்படி ஒரு கட்டி பிடிச்சிட்டானா அவன் வாசனை ஒட்டின்றுமா உடம்புல. இன்னைக்கும் பிருந்தாவனத்துல அந்த ராச மண்டலத்துல எல்லாம் பார்த்தா ஒரு சென்ட் தடவுவா, குளிக்கவே வேண்டாம், வாசனை அப்படியே உடம்போட ஒட்டிகிட்டே இருக்கும். அத்தனை ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணனை தியானிக்கணும், நல்லா நிதானமா ரசிச்சு அனுபவிக்கும். அவசரமே இல்லை, ஏதோ வேலைக்கு போற மாதிரிலாம் இல்லை, நிதானமா எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அந்த பகவத் ரூப லாவண்யத்தை தியானம் பண்ணு. கொஞ்ச நேரம் ராத்திரி படுத்துக்கும் போது, காத்தால எழுந்த உடனே படுத்துக்கும் கூட தியானம் பண்ணலாம், ரிலாக்ஸ்டா. அப்பதான் டைம் இருக்கா, குளிக்கும் போது தியானம் பண்ணும். யார் வேண்டான்னா பஸ்லயோ ட்ரெயின்லயோ போல உட்காந்து தியானம் பண்ணும். இதுதான் தியானம். இதுக்கு மேல தனியா வேற ஒண்ணுமே நீங்க பண்ணவே வேண்டாம். அப்படியே மனசு லயப்படும் இல்லையா? எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் அப்படி தியானம் பண்றா. ஆச்சரியமா ஒரு மந்திரி இருந்தார், அவர் அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தர். ஒரு சந்தர்ப்பத்துல கோகுலாஷ்டமி விழா நடந்துருக்கு அவ ஊர்ல. திடீர்னு அந்த மந்திரி தன்னுடைய மேல் வசத்தை கசக்கிறார். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு பஜனை, திடீர்னு உங்க வசத்தை கசக்கினே அப்படின்னு கேட்கிறார். வருஷனா இல்ல, துவாரகையில பகவானுக்கு ஆரத்தி காட்டுக்கும் பொழுது அர்ச்சகர் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டார். அந்த நெருப்பு பொறி பகவான் பீதாம்பரத்தை விழுந்து எரிய ஆரம்பிச்சுடுது, அவர் அணைச்சேன் அப்படின்னு. ராஜா பார்த்தான், கதை சொன்னா நியாயமா சொல்ல வேண்டாமா, இவர் தான் பெரிய பக்த சிரோன்மணி மாதிரி கதை சொல்றாருன்னு பார்த்துட்டான். உடனே அந்த துவாரகா ராஜா அவனுக்கு ஃப்ரெண்டு தான் கடுதாச்சு எழுதினான், என்ன விஷயம் சொல்லாம கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஏதான விசேஷம் நடந்ததா அப்படின்னு. உடனே எழுதி ஆமா, அர்ச்சகருடைய அஜாக்கிரதையினால பெருமாளுடைய பீதாம்பரத்துல கற்பூரம் விழுந்து தீ எரிய ஆரம்பிச்சிருக்கு, நாங்க அணைக்கிறதுக்குள்ள தானா அணைஞ்சது அப்படின்னு. இங்கேருந்து கசக்கினது அங்க அணைஞ்சிருத்தான். ஒரு தியானம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு தருணர் தான், ராஜாவும் அந்த மந்திரியும் குதிரையில பயின்று இருக்கா, அவர் போர்வையை போத்திட்டு போறார் மந்திரி. ராஜா பார்த்தா என்னத்துக்கு போர்வையை போய், சும்மா தான் ராஜா அப்படின்னு. ராஜா ஏதோ பேசிட்டே போட்டுட்டே வர்றார். ராஜா பார்த்தா என்னதான் பண்றாரு இவர், வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிற, அவமானப்படுத்துறான்னு சொல்லிட்டு வேகமா அந்த கம்பளியை பிடிச்சி இழுத்தா அப்படி தயிரெல்லாம் கொட்டுறது. பார்த்தா தயிரை பத்திரமா வச்சு சாப்பிடறதுக்காக வச்சிருக்கா, மறைச்சு வச்சிருக்காங்க. இல்ல ராஜா, நான் மனசுக்குள்ள என் கிருஷ்ணனுக்கு தயிரை நிவேதனம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த சமயத்தை நீங்க கம்பளியை பிடிச்சி இழுத்து வெள்ள சிந்திடுத்துன்ற.
மனசுக்குள்ள நிவேதனம் பண்ற தயிர் வெள்ள சிந்தித்தான். மனசுக்கு அத்தனை பலம் உண்டு. உங்க மனசுக்கு அந்த பலம் உண்டு. எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்க இல்லையா? லௌகிகமா எத்தனையோ விஷயங்கள் நினைச்சு நடத்தி காட்டிருக்க. சின்ன வயசுல சாக்லேட்ல ஆரம்பிச்சு அழுது அடம் பிடிச்சு பிடிவாதம் பிடிச்சு எனக்கு இதுதான் வேணும்னு ஒத்த கால்ல நின்று எவ்வளவோ சாதிச்சிருக்க. இந்த பிடிவாதம் அந்த அழுக பகவான் அனுபவிக்கிறத இருக்க. இந்த மனசுக்கு அத்தனை பலம் உண்டு. மனசுக்குள்ளேயே தியானம் பண்ண முடியும். இதுக்கு யாருடைய உத்தரவும் வேண்டாம், யாருடைய ஒத்தாசையும் வேண்டாம். நீங்க பாட்டு உட்காந்து தியானம் பண்ணலாம். என்ன கஷ்டம்? 5 நிமிஷம் தியானம் பண்றது, 10 நிமிஷம் தியானம் பண்றது ரொம்ப சுகமா இருக்கும், ரொம்ப சுலபமும் கூட. அது பேருதான் யோக ரகசியம்னு பேரு. இதுதான் கத்துக்கிறதுக்கு தான் ஆளவந்தார் போகணும்னு பாக்குற பத்மநாபர் கெடுத்தார். நிறைய விஷயங்கள் சம்பிரதாயத்தை கெடுத்தது யாருன்னா பத்மநாபர் தான். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ணது யாருன்னு நம்ம ஆள் தான். இல்லாட்டி ஆளவந்தார் மட்டும் அன்னைக்கு குறுகை காவலை பண்ற அந்த மகாத்மாவை பார்க்க காட்டுமன்னார் கோயில் போயிருந்தாருன்னா யோக ரகசியம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் யாருக்குமே இந்த யோக ரகசியமே தெரியாம போயிடுச்சு. யோக ரகசியம்ன்றது மனசுக்குள்ளேயே வச்சு பகவான தியானம் பண்றது. ஆளவந்தார் முதல் தடவை இந்த குறுகை காவலப்பனை பார்க்க போறார். இந்த குறுகை காவலப்பன் மாடி மேல உட்காந்து தியானம் பண்றார். அவர் அந்த பக்கம் பார்த்து தியானம் பண்ற. எல்லாரும் பின்பக்கமா லைன்ல நின்று இருக்கா. அவரை பார்க்க வந்தவாள்லாம் எனக்கு பின்னாடி நிக்கிறாம லைன்ல நிக்க வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரத்துல அந்த குறுகை காவலப்பன் கேட்கிறார், சொட்டை குலத்தோர் யாரேனும் வந்திருக்கா அப்படின்னு சார். உடனே ஆளவந்தார் மட்டும் பின்னாலே முன்னாடி போய் நிக்கிறார். சேவிச்சார். என்ன விஷயம்? நான் நாதமணிகளுடைய பேரன், இந்த மாதிரி யோக ரகசியமான, சரி இந்த நாளைக்கு இந்த கிழமைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஆளவந்தார் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுவேன். என்ன? நான் பின்னாடி இருந்தேன். அப்ப சொட்டை குலத்தார் யாரா வந்திருக்காளன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கண்ணு முன்னாடி தானே இருக்கு, எப்படி பின்னாடி பார்த்தேன் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், இல்ல நானும் கிருஷ்ணன் ஏகாந்தமா தியானம் பண்ணி விளையாடும் பொழுது கிருஷ்ணன் எங்கேயுமே கவனிக்க மாட்டான். என் கண்ணத்தை கிள்ளி விளையாடிட்டு இருப்பான். நான் பேசிட்டு இருப்பான், அவன் பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு நான் பேசுறேன், என் தலையை அழுத்தி எட்டி பின்னாடி பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு பிடிச்ச குளம் சொட்டை குளம். அந்த குளத்துக்கு பேர் சொட்டை குளம்னு பேரு. அவன் என் தலையை அழுத்தி தோலை அமுத்தி எட்டி பார்த்துட்டு இருந்தான். அதனாலதான் பின்னாடி அவனுக்கு வேண்டப்பட்டவ யாரோ இருக்கான்னு கேட்டேன்னு. பார்த்தா உட்கார்ந்து இருக்காரு தியானம் பண்ணிட்டு. சின்முதிரியை வச்சுட்டு பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஆனா கிருஷ்ணனோட விளையாடிட்டு இருக்கார். மனசு முடியும், பார்க்க முடியும், முடியாதுன்னு கிடையாது. அந்த ஆசை, அந்த ருச்சி, நானும் பார்க்கணும்பா அப்படின்னு கேட்டெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் சுவாதித்திரம் அழகா கேட்கிறாரு. ஏ தியானம் பண்றேன்பா, மந்தஹாசே மனோஜ்ஞே, தியானம் பண்ணுங்க, ஒன்னும் கஷ்டம் இல்லை. சரியா? அடுத்து சொல்றார், கிரிதர தவ ரூபம் ஸ்ரீதிருஷாம் விஸ்வரம்யம் மம விஹரது நித்யம் மானசாம்போஜ மத்தியே மனசிஜ சதகாந்தம் மஞ்சு மாதுர்யசாரம் சததமயி விசிந்தியம் யோகிபித்யக்தமோஹைஹி. நம்மளுக்காக சொல்ற கிரிதரா, மீரா பிரபோ கிரிதாரின்னு சொல்லுமே, கிரிதர கோவர்தகிரியை தரிச்ச பிரபோ கிரிதர தவ ரூபம் ஈதிருஷம் விஸ்வரம்யம், உலகத்தையே மயக்கும்படியான அந்த ரூபம். மம விஹரது நித்யம் மானசாம்போஜ மத்தியே. அப்பா என்னுடைய மனசு இதய தாமரை, இதய கமலம்னு சொல்லணும் இல்லையா? உடைய அழகான இந்த உலகத்தை மயக்கும்படியான ரூபம் என் மனசுன்ற தாமரையில இஷ்டம் போல விளையாட்டும். நான் மனத்தை கொடுத்துட்டேன், உன்னுடைய அழகு விளையாட்டும். கிருஷ்ணா நீ விளையாடுறா. அந்த புறமாக்கிட்ட தன் மனசை அனந்தபுரமாக்கி கர்ப்ப கிரகம் போல ஆக்கிட்டு நீ எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி எல்லாம் விளையாடிக்கோ. அப்படி பிருந்தாவனத்துல எத்தனை அழகா விளையாடுறான் கண்ணன். அதனால சொல்றார், சாதிக்கிறார், நான் என் மனசை கொடுத்துட்டேன், உன் இஷ்டம் போல நீ விளையாடிக்கோ. நிகமாந்த மகாதேசிகர் சொல்ற, என் மனசு ஸ்ரீதேவியினுடைய அந்தப்புறம் அப்படின்னு சார். அப்ப யாருமே வரமாட்டாளாம். பெருமாள் கூட போனா போதும் வந்துட்டு போலாம், அவ்வளவுதான். பெருமாளே வந்துட்டு போலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சார். அப்ப மனசு அவ்வளவு சுகமா இருக்கான். மனசு அப்படி லயப்படணும் இல்லையா? ஆவிஷதி சித்தம் அபத்ரபம்மே, விஷ்ணு சித்தர்னு வேறு பெரியாழ்வா இருக்கு. விஷ்ணுவிடத்துல வச்ச சித்தம் அப்படியே இருக்கா. பைத்தியம் பிடிச்சிடணும், கிருஷ்ண பைத்தியம். அத்தனாச்சரியமா அப்படியே அந்த சித்தத்துல பகவத் தியானத்தை கொண்டு வந்து வச்சுட்டு சொல்ல, என் மனசுன்ற இந்த இதய தாமரையில, இதய கமலத்துல அழகு நன்னா விளையாட்டம்பா. நீ விளையாடுறாக்க எனக்கு ஒரு குறை இல்லை.
நீ வந்து விளையாடுறதுனால எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, என்னடா நீ வந்துருன்னு அர்த்தம். அது பகவான் நீ வரனா எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீ வந்து விளையாடு. நம்ம மனசுல யார் யாரோ உட்கார்ந்து இருக்கா, ரைட்? மனசு பாரமா இருக்கு, கண்டதை வச்சா பாரமா தான் இருக்கும். மயில்பீலி வச்சா பாரம் இருக்குமா? மல்லிகைப்பூ வச்சா பாரம் இருக்குமா? குப்பையை வச்சா பாரமா தான் இருக்கும். சுவாமியை கொண்டு வந்து வச்சுட்டேள் அப்படின்னா அந்த மனசுல பாரமே இருக்காது. ராதிகாராணி அப்படித்தான் வச்சுக்கிறா. ஹிருதயத்துல எப்பொழுதும் பகவஸ்மரணம் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு முறை துவாரகைக்கு ராதிகாராணி வந்துட்டா. ருக்மிணி அழகா பாலை கொடுத்தா, குடிச்சுட்டா, போயிட்டா. கொஞ்ச நேரத்துல கண்ணன் வந்தான், கால்லாம் குப்பளம். பயந்துட்டா ருக்மிணி. என்னாச்சு கிருஷ்ணா, ஏன் குப்பளம் அப்படின்னா பகவான் சிரிச்சான், எல்லாம் நீ பண்ணதுதான் அப்படின்னு. ருக்மிணி விராட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ராதிகா வந்தாளா? ஆமா. பால் குடுத்தியா? ஆமா. எப்படி கொடுத்த? ஞாபகம் இல்லையே அப்படின்னா. யோசிச்சுபார் அப்படின்னா, சுட சுட கொடுத்தேன் அப்படின்னா. அவ ஆத்தி குடிச்சாளா? இல்ல. அப்படியே குடிச்சாளா? ஆமா. அவ எப்பொழுதுமே என் சரண கமலத்தை நினைச்சுட்டே குடிக்கிறா. அந்த சூடெல்லாம் என் பாதம் வாங்கி நிறுத்தும். அந்த சூடெல்லாம் என் பாதம் வாங்கி நிறுத்துட்டான். அப்ப அந்த மனசுல எப்படி இருக்கும் பாத்துக்கோ சரண கமலம். இவ குடிச்ச சூடு கிருஷ்ணனுடைய சரண கமலத்துல பாதிக்கிறது அப்படின்னா. அப்ப அந்த மனசுல எப்பொழுதும் அந்த பகவத் ஸ்மரண, கிருஷ்ணன் விளையாடணும் அப்படின்னு. எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் ஹிருதயத்தை அப்படி உட்கார்ந்து தியானம் பண்றா. சைத்தன்ய மகாபிரபு ஆச்சரியமா ஒரு நாள் சமாதியில உட்கார்ந்துட்டா. என்ன பண்ணி அவர் எழுப்ப முடியல. சுத்திரிக்காவெல்லாம் பயந்து போயிட்டா, அவதான் சமாதி ஆயிடுவாரோன்னு. அவ பார்த்தா ராமச்சந்திர கவின்னு ஒருத்தர், ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொல்லி அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். சிஷ்யன் தியானம் பண்ணா சைத்தன்ய மகாபிரபு ஹிருதயத்துக்குள்ள ஒரு பிருந்தாவனம், ஹிருதயத்துக்குள்ள ஹிருதய கமலத்து பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துல ஒரு ராசமண்டலம், அங்க ராதாகிருஷ்ணன் விளையாடிட்டு இருக்கா. அங்க ஒரு குளம், அந்த குளத்துல ஜலக்கிரீடை பண்றா. அப்ப ராதிகாவுடைய குண்டலம் அந்த குளத்துல விழுந்துடுத்து. அந்த குளத்துல விழுந்த குண்டலத்தை ராதிகா கிருஷ்ணன் எடுக்க ட்ரை பண்றா, வரல. உடனே சைத்தன்ய மகாபிரபு அவருடைய தாசியா இருந்து, நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் தேடுறேன், உள்ள முங்கி முங்கி தேடி இருக்கார். இதுலதான் 7 நாளா உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு கிடைக்கல குண்டலம். ராமச்சந்திர கவிராயர் பார்த்துட்டா. உடனே இவர் அவருடைய மனசுக்குள்ள பிருந்தாவனத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த குளத்துல நுழைஞ்சு கீழே போய் அப்படி அதை எடுத்துட்டு வந்தார். குண்டலத்தை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்தார். உடனே கிருஷ்ணன் தா அப்படின்னா, நான் உங்களெல்லாம் தரமாட்டேன். இது என் ராதிகாவுடைய குண்டலம்டா, நான் எடுத்தது உனக்காக, ராதிகாவுக்காக, என் சத்குருநாதனுக்காக சொல்லி சைத்தன்யர் கிட்ட கொடுத்தார். சைத்தன்யர் அதை வாங்கி கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தார். கிருஷ்ணன் அதை வாங்கி ராதிகா கிட்ட கொடுத்தான். அதுக்கப்புறமா அழகா காதல ராதிகா போட்டா அழகா அந்த முடிஞ்சது, அந்த அன்னைக்கு ராசம் முடிஞ்சது. உடனே சைத்தன்ய மகாபிரபு தியானத்திலையும் வெளில வரார், ராமச்சந்திர கவிராயரும் வெளில வரார். வெளில வந்துட்டு ராமச்சந்திர கவியை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். யாருக்கும் ஒன்றும் புரியல, இவர் தியானம் உட்காந்தார், இவர் தியானம் உட்காந்தார், என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுக்கப்புறமா ராமச்சந்திர கவி எல்லாரும் கேட்ட உடனே சைத்தன்யிட்ட சொல்லலாமான்னு கேட்டா, சைத்தன்ய சொல்லுங்க. அப்பதான் சைத்தன்ய ஹிருதயத்துக்குள்ள இருக்க பிருந்தாவனத்தை நடந்த விஷயம் தெரியும். மனமே பிருந்தாவன், குருஜியமா சொல்லுவா, பிருந்தாவனமே என் மனக்கோயில். தனியா போக வேண்டாம், இதுவே பிருந்தாவனம் தான். இதுலயே எல்லாம் இருக்கு. கிருஷ்ணலீலையும் உண்டு, ராசமும் உண்டு, அசுராலும் உண்டு. நமக்கு பிருந்தாவனத்துக்கு ஒன்றும் குறவே இல்லை. தேனுகாசுரன், ருத்ராசுரன் எல்லாம் தெரியறான், நிறைய தெரியறான். திருநாவர்தன் எல்லாம் தெரியறான். கிருஷ்ணன் தான் தெரியுது, இனிமேல் தெரியும். ஆச்சரியம். அந்த மனமே பிருந்தாவனம். அதுதான் சொல்ற, என் மனசுல நீ வந்து நல்லா விளையாடுபா. மம விஹரது நித்யம் மானசாம்போஜ மத்தியே. அந்த அழகான மனசுன்ற அம்புஜம், மனசாம்போஜ மத்தியே, இதே கமலத்து மத்தியாத்துல நன்னா வந்து விளையாடுறாப்பா. மனசிஜ சதகாந்தம் மஞ்சுமாதுர்யசாரம் சததமை விசிந்தியம் யோகி பிஸ்கக்த மோகைஹி. யோகிகள்லாம் நிறைய மோகத்தை விட்டவா. ஜக்த மோகைஹி, மோகமே இல்லாதவர்கள், ரொம்ப ட்ரையா இருக்கலாம். நம்ம பாஷையில சொன்னா ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாம ட்ரையா இருக்கா. நமக்கு ஒரு காரவடையை பார்த்தா அவ்வளவு மோகம் வருது, ஒரு போலியை பார்த்தா அவ்வளவு மோகம் வருது, எங்கேயாவது சாப்பாடு சாப்பிட்டா அந்த மாதிரி சாப்பாடு இல்லைன்னு எவ்வளவு மோகம் வருது, ஒரு மல்லிப்பூ சரத்தை பார்த்தா மோகம் வருது, ஒரு பிஸ்கெட்டை பார்த்தா மோகம், ஒரு இட்லியை பார்த்தா மோகம், டீயை பார்த்தா மோகம், யாராவது உடுத்தின்னு இருக்க சேலையை பார்த்தா மோகம், கோவில்ல ஃப்ரீயா பிரசாதம் கொடுத்தா மோகம், இல்லாட்டி பிரசாதம் நிறைய பைசா வாங்குறான்னு. அதே என்னைக்கு நிறைய பேர் பிரசாதம், நீ கோவில்ல பாயசம் கொடுத்தா குடிச்சேன், ஃப்ரீயா கொடுத்தா தான் குடிச்சு வந்துருக்கும். 50 ரூபானா கொடுப்பாளா? ஐயோ ரொம்ப ஜாஸ்தி 50 ரூபா அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் மோகம். இதெல்லாம் நிறைய மோகம், எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா. டிவி மோகம், சேனல் மோகம், சீரியல் மோகம், நிறைய மோகம் இருக்கு.
செருப்பு மோகம் இதெல்லாமா உண்டு வச்சுக்கோங்களேன். அது சொன்னா சப்தாயத்தோட ஜாஸ்தி போகும். அத்தனை மோகம் இருக்க. இந்த மோகம் எல்லாம் விட்டவர்கள் யோகிகள். ரொம்ப ட்ரையா இருக்காளாம். சக்த மோகைஹி. ஆனா அவளும் மோகிச்சு போறாளாம் இவன் அழகுல. எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளின யோகிகள் இவன் அழகுல மயங்கலாம். ஏண்டா அப்படின்னா மனசிஜ சதகாந்தம் மஞ்சு மாதுர்யசாரம். 100 மன்மதர்கள் ஒன்னா சேர்ந்தா கூட இவன் அழகுக்கு வர முடியாது. தாசாமாவிரபு சௌரி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்வக்மி சாட்சாத் மன்மத மன்மத. நான் சொல்லுவேன் தெரியுமா, பத்மநாபர் பாகவத ரகசியம்னு நம்ப மாட்டேங்கிறே. 18,000 ஸ்லோகத்துக்கு 18 அடி நான் நம்புறேளா? இப்ப நம்புங்க. தாசாம் ஆவிரபு சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்வக்மி சாட்சாத் மன்மத மன்மத மனசிஜ சதகாந்தம் மஞ்சு மாதுர்யசாரம் சததமயி விசிந்தியம் யோகிபிஸ் சக்த மோகைஹி. யோகிகள் கூட தியாகம் செய்ய, எல்லாத்தையும் தியாகம் பண்ண யோகிகள் கூட மயங்கும்படியான ரூப லாவண்யம் இவனுக்கு. அதனாலதான் தில்லை அம்பலத்து இறைவனும் தன்னாடலை விட்டு ஓடி வந்தான். எதுக்கு வந்தார்? அவன் எல்லாத்தையும் விட்டவர் தானே. கைலாசத்தை கங்காதரனா தேமேன்னு உட்காந்துக்க வேண்டியதானே. இந்த பய ஆட்டத்தை பார்த்து சும்மா இருக்க முடியலையா? இப்படி எழுந்தாராம். பார்வதி கேட்டால என்ன ஆட போறேன்? சீச்சி ஆட்டத்தை பார்க்க போறேன் கிளம்பிட்டான். பார்வதி நினைச்சா நீயா நானா பார்த்துக்கோ, நான் நடராஜன்டா அப்படி கிளம்புவான்னு பார்த்தா அவன் நட்ட வரன், அவனை பார்க்க போறேன்னு போயிட்டாங்க. எல்லை அம்பல பிரத்யட்சமா பார்க்காம எழுத முடியாது ஊத்துக்காடு வேங்கடகதை. ஏன்னா காளி நேரத்தில் ஊத்துக்காடு நடந்தது சரித்திரம் இருக்கு புராணத்துல. அப்ப அதை நடக்கும்போது தில்லை அம்பலத்து இறைவனும் தன்னாடலை விட்டு அழகான வார்த்தை. சார் இனிமேல் நான் ஆட மாட்டேன், இந்த பையன் ஆடுறதான் பார்க்கணும் அப்படியே ஆடிண்டே வந்துட்டாங்க. சும்மா இருக்க முடியலையா? நந்தி மேல உட்காந்து இப்படி ஆடிட்டு இருக்காராம். பார்வதி சொல்றதுக்கு அங்கேயே ஆடி இருக்கோம். இல்லடி பையன் அப்படின்னு என்ன அழகா பிடிக்கலாம் பாரு. மொத்த கால இப்படி கீழே வச்சு காலத்தை தூக்கிட்டு என்னமா ஆடுறது பத்தியா அப்படின்னு ஒரு கால் டிக்கெட் தூக்குறாராம். நந்தி சொல்ற பிரபு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியல, கொஞ்சம் சமத்தா உட்காருங்க. நான் கைலாயமா நீங்க ஆடுறதுக்கெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு போற அப்படின்னு நந்தியை பார்த்து நீ ஒன்னும் லாய்க்கல. காளின் என்னமா டான்ஸ் பார்த்துருக்கான், அனுபவிக்கிறான் பாருங்க. இவர் சொன்னார் அவன் காளினா இன்னும் தாங்கினா தெரியும், சம்பட்டியில் அடிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய குண்டு உடம்பு குதிச்சுட்டே இருக்கு மேல தாம் தூம். ஆனா நீங்க இடம் ரசிக்கிறேன் அப்படின்னு சார். அத்தனை அழகா அந்த எம்பெருமான் 100 மன்மதர்களோட அழகா இருக்கானா. பாக்கிறவா எல்லாம் மயங்கி போறாள, என்ன அழகு இவன் அப்படின்னு. அத்வைதிகள்லாம் நிற்குண நிராகாரமான பிரம்மத்துல மயங்குவார். ஆனா அவளே மயங்கி போயிடுறாளாம் பகவானுடைய ரூபலாவண்யத்தை பார்த்துட்டு. ஆதிசங்கர பகவத் பாதர் குருவாயூரப்பனை பார்த்து புலம்புறார், பாண்டுரங்கனை பார்த்து புலம்புறார், பஜே பாண்டுரங்கம் அப்படின்றார். ஏன் அவரே நிர்குண நிராகாரமான பிரம்மத்துல மயங்கினவர் தானே. ஆனாலும் இடுப்புல கை வச்சிருக்க பயலை பார்த்தா மயங்கித்தான் போயிடுது. சக்த மோகை யோகி சக்த மோகை. மோகத்தை விட்டவா கூட மோகிச்சு போகும்படியான ஒரு மோகன சுந்தரம். அதனால்தான் புவன சுந்தரா பல 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 பலன்னு ஜொலிக்கிறா. கிருஷ்ணன் மோகினி வேஷம் போடுறான ஸ்திரீகள் வரைக்கும் மயங்கி போயிடுறா இல்லையா? பல 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 எப்படி இருக்கா? அன்னார்குடி ராஜகோபாலன் மோகிச்சு போகும்படியா தானே இருக்கு. ரிஷிகள்லாம் மோகிச்சு போறா. காட்டுல ராமனுடைய ரூபத்தை பார்த்து வனவாசிகள்லாம் மோகிச்சு போறா. அச்சோ இப்படி இருக்கானே அப்படின்னு. சூர்பனக மோகிச்சு போறா, குப்ஜை மோகிச்சு போறா. யார் மயங்கல அந்த ரூப லாவண்யத்துல? ஆஞ்சநேயர் மயங்கிறார், குரங்குகள்லாம் மயங்கிறது, சுக்ரீவனே மயங்கிறான், வாலியும் மயங்கிறான், அத்தனை பேரும் மயங்கிறாள் அந்த ரூப லாவண்யத்திலே. ஜடாயு மயங்கிற என்னமா இருக்கான் பாரு பய, ஜோரா இருக்கான் அப்படின்றார். நம்மாழ்வார் மயங்கிறார், ஆண்டாள் மயங்கினா அதிசயமே இல்லை. ஸ்திரீ இத்தனை புருஷாலே மயங்கும் பொழுது ஒரு ஸ்திரீ குழந்தை மயங்காத? குடசேகராளர் எவ்வளவு மயங்கிற பாசுரம் எல்லாம் பார்த்தோம்னா இது ஆம்பளையா பொம்பளையா சந்தேகம் வந்துடுறது. திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பார்க்கணும். திருவிடவெந்தை பிரானேன்னு புலம்புறார். அழக பார்த்து பார்த்து என் பொண்ணுக்கு விரகதாபம் ஜாஸ்தி ஆயிடுது, உடம்பெல்லாம் கொதிக்கிறது, சரின்னு கொண்டு போய் சந்திரனுடைய வெளிச்சத்துல நிக்க வச்சா அந்த சந்திரனுடைய ஆகாசம் இன்னும் உடம்பு சுடுறது. சரின்னு சொல்லி கடல் காத்து பக்கத்துல நிக்க வச்சா கடல் காத்து இன்னும் அவளுக்கு விரகத்தை கலப்பி விடுறது அப்படின்னு சார் பொம்பளை மாதிரி பேசுறாரு. திருமங்கையாளர் ரொம்ப பெரிய வீரன், பெரிய வீரன்.
ஒத்தாளன்னு அத்தனை பேர் ஜெயிக்கக்கூடிய. ஆனா பகவானுடைய ரூபத்தை பார்த்தா மோகிச்சு போயிடுறார். அவ்வளவு அழகனா எம்பெருமான, அவ்வளவு அழகன் தான், சந்தேகமே வேண்டாம். அதனால யோகி வித்யக்த மோகை, இப்ப யோகிகள்லாம் மயங்கும்படியான ஒரு மோகன ரூபம். இப்ப எப்படி இருப்பான் பாத்துக்கோங்க பத்மநாபன். எப்படி மோகிச்சு போகணும் இந்த ரூபத்தை பார்த்துட்டு. பாதாதி கேசம் கேசாதி பாதம், என் ஹிருதய கமலத்துல நீ வந்து விளையாடு அப்படின்ற. கிரிதர தவ ரூபம், கிரிதரவும் இந்த கிரியை தூக்கி நிற்கும் பகவானோட கை அக்கில் அழகெல்லாம் நன்னா தெரியாது. அப்படியே தூக்கி நிக்கிறான் இல்லையா, அப்ப அந்த புஜப்பெல்லாம் நன்னா தெரியாது. ஹாம்ஸ் ரொம்ப நன்னா தெரியும், எல்லா சமயத்தையும் தெரிஞ்சிடாது. பத்மநாபர் ஹாம்ஸ் தெரியுற மாதிரி மற்ற சுவாமிக்கெல்லாம் தெரியாது. ரங்கநாதன் அழகா தெரியும், கை வச்சுருப்பார், ரொம்ப அழகு. நம்ம திருப்பதி ஹாம்ஸே பார்க்க முடியாது, அது ஃபுல்லா ரொட்டி வச்சிருப்பார். இந்த ரெண்டு கையை வச்சுதான் இந்த கை இருக்கு நம்ம அனுமானிக்கணும். இந்த கை இருக்கு, கண்டினியூஷன் இருக்குன்னு இந்த கையை வச்சுதான் அனுமானிக்கணும், ஒழிய நேரடியா பார்க்க முடியாது. ஆனா பத்மநாபர் அந்த கையை வச்சிருக்க அழகே சொல், அப்படி ஒரு வளஞ்சு அப்படி திரும்பி அப்படி போகிறதோன்னு அத்தனை அழகான ரூபம் இது. அதனால அது கிரிதர, அந்த கிரியை தரிச்சுட்டு ஹே பிரபு சாமரம் வச்சுட்டு இருக்கான் பாருங்க. அப்ப இந்த அழகெல்லாம் நல்லா தெரியாது. இது கை எப்படி செஞ்சாங்க ரங்கநாதன், அந்த கை பார்க்க முடியாது. நீங்க ஸ்ரீரங்கநாதனுடைய வலது கை எப்படி பார்க்கலாம், இந்த இடது கை வச்சுட்டு அழகை பார்க்க முடியாது. பத்மநாபர் தான் கை எப்படி. சில பேர் மட்டும்தான் அந்த இடது கை அழகை காட்டுவார். பத்மநாபர், வைத்தமானிதி, சில பேர் மட்டும்தான் இடது கை அழகு. துவாரகாதீசன் கூட நீங்க பார்க்க முடியாது. ஸ்ரீநாத்ஜி பார்க்கலாம், கையை மேல தூக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால. அம்பேகாலு கிருஷ்ணனை பார்க்கணும், கையை இப்படி கீழே வச்சு இப்படி வச்சுட்டு இருக்கும், இப்படி வச்சுட்டு இருக்காது, பாவமா இருக்கும். இப்படி வச்சுட்டு குழந்தை கையே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். உடுப்பி கிருஷ்ணன் அது பிடிச்சிருக்க அழகே தனி. குருவாயிருப்பன் சிலர்லாம் பார்க்க முடியும். அதுலயும் உலகளந்த பெருமாள் பார்க்கணும், காஞ்சிபுரத்தை இப்படி வச்சுட்டு ரெண்டு கையை, ஒரு கையில ரெண்டு வரல காமிப்பார், ஒரு கையில ஒரு வரல, 2 அடி ஆயிட்டா, ஒரு அடி எங்கடா அப்படின்னு கேட்பார். இதுல ஒரு அடிக்கு அவன் தலையில காலை வச்சுட்டே வேற கேட்பார். ஒரு 2 கையை வச்சுட்டார். பூரணமா பார்க்கணும்னா உலகளந்த பெருமாள் பல 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 பல. அப்ப அந்த மாதிரி இந்த ரூப லாவண்யத்துல மனசு மயங்கனம். கிரிதர தவ ரூபம் ஸ்ரீதிருஷம் விஸ்வரம்யம் மம விஹரது நித்யம் மானசாம்போஜ மத்யே மனசி சதகாந்தம் மஞ்சு மாதுர்யசாரம் சததமை விசிந்தியம் யோகி வித்யக்தமோகை. அப்ப இவ்வளவு அழகான அந்த யோகிகள்லாம் மயங்கும்படியான அந்த ரூபம் என் இதய கமலத்துல சதா சர்வதா இஷ்டம் போல விளையாட்டும். என் மனதை அவன்கிட்ட கொடுத்துட்டேன்பா, இனிமேல் உன் வீடு, உனக்கு என்னெல்லாம் தோன்றதோ எப்படியெல்லாம் தோன்றதோ விளையாடு அப்படின்னு. அப்ப இன்னைக்கு மனசை கொண்டு கொடுத்துடணும், சரியா? பத்மநாபர் பிரத்யக்ஷ பிரம்மம், அது சிலை இல்லை. பிரத்யக்ஷ பிரம்மம் பிரத்யக்ஷ பிரம்மம் பிரத்யக்ஷ பிரம்மம். யாரா பிரம்மத்தை பார்த்துக்கலாம், பார்த்துருக்கேன், டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், 18 அடி இருக்கு, எங்க ஊர்ல படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லணும். பார்த்திருக்கியா? உண்மையா? ஆமா. பாகவத் மேல சத்தியம் சொல்லணும். இல்லாடி பத்மநாப சதகத்து மேல சத்தியம் சொல்லணும். அவசரம் சொல்லியிருக்காரு. பத்மநாப சதகம் மேல சத்தியம், பிரம்மத்தை பார்த்திருக்கேன், நாராயணத்து மேல சத்தியம், பிரம்மத்தை பார்த்திருக்கேன், குருவாயிருப்பன் பிரம்மம் தான் அப்படி சொல்லணும். பாகவத் மேல சத்தியம் அப்படி சொல்லணும். பத்மநாபோ மரப்பிரபு சத்தியம், சரியா? அப்படி தியானம் பண்ணிட்டே இருந்ததுன்னா ஒரு கவலை இல்லை, ஒரு பயம் இல்லை, எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். பத்மநாபனுடைய மந்தஹாசம் இருக்கு, அழகான ரூப லாவண்யம் இருக்கு, அதையே தியானம் பண்ணணும். 9 ஸ்லோகம் ஆயிடுச்சு. நிஜமாவே பெரிய ஒரு ரெக்கார்ட் தான் இது. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் நாளைக்கு முடிச்சிடும். ராதே கிருஷ்ணா. நான் நினைச்ச முதல்ல ஆரம்பிக்கும் எப்படிதான் முடிக்க போறோம் பத்மநாபா தெரியலையே. ஏதோ தத்துவம் விசாரம்னா கடகடம் ஓட்டிட்டு போயிடலாம். ரூபலாவண்யத்தை படம் ஓட்டுறது அப்படின்னா பத்மநாபனே ஓட்டிட்டு போயிட்டான். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
राधे कृष्णा 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 कृष्णा राधे 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 कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे राधे कृष्णा राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः जय श्री इंदु माता की जय श्री 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 अनंतपुरी क्षेत्र की जय श्री हरिलक्ष्मी नायिका समेत श्री अनंत पद्मनाभ स्वामी की जय श्री महाराजा स्वादित्रिनाल की सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम पद्मनाभ